அன்பார்ந்த தோழர்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளியும் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியும் இணைந்து நடத்தும் 379வது மெய்நிகர் மேடை. இது தத்துவ உரையாடலாக நடைபெறுகிறது. இது இன்றைய 74வது தத்துவ உரையாடல். இதில் ஒரு சில தத்துவ உரையாடல்களை அருணாச்சலம் நிகழ்த்தியுள்ளார். மீதி எல்லா தத்துவ உரையாடல்களையும் தோழர் டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் நடத்தியுள்ளார்கள். இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற பொது தலைப்பில் இருந்து இந்த 29வது தத்துவ உரையாடல். இது இன்று சிந்துவெளி சிராமணம் பக்தி என்ற தலைப்பில் நடத்த இருக்கிறோம். அனைத்து தோழர்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். முதல் நிகழ்வாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற குமரி மாவட்டத்தின் இணை செயலாளராகும் நமது சித்தாந்த பள்ளியின் இணை இயக்குனராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும் தோழர் ஜார்ஜ் அவர்கள் ஆரம்பகாலம் தொட்டே கன்னியாகுமரி மாவட்டத்து நிகழ்வுகளில் மிக மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு அருமையான தோழர் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாட அவரை அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்த தோழமை நெஞ்சங்களை, அனைவருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 379வது மெய்நிகர் மேடையினுடைய அன்பான வணக்கங்களையும் வரவேற்பினையும் தெரிவித்துக் கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுகின்றேன். நீராறும் கடலொடுத்த நிலமடைந்த கெளிரொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி தோழர்களே. நன்றி ஜார்ஜ். மிக தெளிவான தங்களுடைய குரலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த நிகழ்வாக தலைமை உரைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். தலைமையுரை ஆற்ற பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற மாநில செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருப்பவர் பேராசிரியர் வானமாமலை அவர்களின் ஆய்வு குழுவின் இயக்குநராகவும் செயல்பட்டு கொண்டிருப்பவர். நீண்ட நெடும் காலமாக பாளையங்கோட்டை தூய சவேரியார் நாட்டார் வழக்காறு துறையில் தலைவராக செயல்பட்டு ஓய்வு பெற்று இருப்பவர். நாட்டார் வழக்காற்று ஆய்வு மைய திறன் துறை தலைவராகவும் செயல்பட்டு இன்றளவும் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர். நாட்டாறு வழக்காற்றியல் ஆய்வு மையத்தில் இயக்குநராகவும் செயல்பட்டு தமிழ்நாட்டு நாட்டார் வழக்காற்றில் அறிஞர்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலைவராக திகழ்ந்து இன்றளவும் நமது நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பவரும் பேராசிரியர் வானமாமலை அவர்களின் இலக்கிய முகாமில்
தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருப்பவரும் தோழர் ராமச்சந்திரன் அவர்களை தலைமையுரை ஆற்ற அன்போடு அழைக்கிறேன். ராமச்சந்திரன். அன்பான தோழர்களே, முதல்ல டெரன்ஸுக்கு நன்றியும் வணக்கமும். ஏனென்றால் தொடர்ச்சியாக ஜீவானவா சிந்தனை பள்ளியில் மிகச் சிறப்பாக தத்துவ உரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய முத்துமோகன் அண்ணனுடைய எழுத்து அவ்வளவும் தத்துவம் சார்ந்தது. அவற்றை உள்வாங்கி நமக்கு எல்லாருக்கும் தொடர்ச்சியாக சொல்லித்தரக்கூடிய அன்பு தம்பி டெரன்ஸுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். தோழர் எஸ்கே கங்கா அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பன் சைமன், தம்பி ஜார்ஜ், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர் உரை இன்னைக்கு அடிப்படையில் இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற முத்துமோகனுடைய நூலினுடைய 6வது மெயின் சாப்டர். அது தத்துவங்களின் அரசியல் என்கின்ற அந்த சாப்டர். அது ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன இயல்களாக நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இன்னைக்கு சிந்துவெளி சிராமணம் பக்தி என்கின்ற தலைப்பில் அன்பு தம்பி டெரன்ஸ் உரையாற்ற இருக்கின்றார். வழக்கமாக என்னுடைய தலைமை உரையை நான் நிகழ்த்துகின்ற போது முந்திய நாளில் நாம் பேசிய விஷயங்களை நம்ம பேசுவோம். அந்த பக்தி மரபுகளின் தத்துவம் என்கின்ற தலைப்பில் 2 தடவையாக அன்பு தம்பி டெரன்ஸ் பேசிய செய்திகள் ரொம்ப முக்கியமானவை. அது பக்தி மரபு அப்படின்னு தனியாக நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். தமிழ்ல இலக்கிய வரலாறு படிக்கிற போது கூட என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, பக்தி இயக்க அல்லது பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கிறிஸ்தவ இலக்கியம் மாதிரிப்பட்டதுக்கெல்லாம் பக்தி இல்லைங்கிறது மாதிரி, சைவத்திலையும் வைணவத்திலையும் தான் பக்தி இருக்குங்கிறது மாதிரியும் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதனால நாம இந்த பக்தி மரபு பற்றி தெளிவான ஒரு பார்வை நமக்கு வேண்டும். அதுல அடிப்படையிலேயே அந்த பக்தி மரபு என்பது பொதுவாக நம்ம தென்னிந்தியாவில தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அது இல்லை அப்படின்னு சொல்லி டெரன்ஸ் முத்துமோகன் அண்ணனுடைய நூல் வழியாக நமக்கு அதை சொல்லி இருக்கிறார். பக்திங்கிறது ஒரு ஒற்றை வடிவம் அல்ல அப்படிங்கிறத நாம நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது. நிறைய பேர் ஒற்றை வடிவமாகத்தான் அதை சித்தரித்து வந்திருக்கிறார்கள். பக்தி இயக்கம் அப்படிங்கிறது ஒரு ஒற்றை சொல்லை பயன்படுத்துதல் எப்போது வழக்கத்திற்கு வந்தது என்பது பற்றி அண்ணன் யோசித்திருக்கிறார், முத்துமோகன் அண்ணன் யோசித்திருக்கிறார். இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை குறித்து நிற்பது பக்தி அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு கூட பேசியிருக்கிறோம். இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு அப்படின்னு வரும்போது அது எதை குறிக்கிறது அப்படிங்கிறதுல
டெரன்ஸ் பேசிய உரையினுடைய அடிப்படையில் நாம பார்க்கும்போது இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இந்து மதத்தினுடைய உருவாக்கத்தை தான் சொல்கிறார்கள் என்பதை பார்த்தோம். அப்போ அதை நம்ம கூர்ந்து பார்க்கும்போது இந்து மதம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி அடிப்படையில் வைத்து மத்திய கால இந்தியாவுல இந்து மதம் என்கின்ற சொல்லே கிடையாது அப்படிங்கிறத நிறுவனார். சிவன், விஷ்ணு, இந்த கடவுள்கள் இருந்திருக்கிறார்கள். சைவ சித்தாந்தத்தை கடைபிடிப்பவர்கள், அதிலும் குறிப்பாக நம்ம எல்லாரையும் சைவர்கள்னு சொல்ல முடியாது. ஸ்மார்த்த பிராமணர்கள்ட்ட ஒரு சிவன் இருக்காரு, அடித்தள மக்களிடம் ஒரு சிவன் இருக்கிறாரு, சைவ சித்தாந்தத்தை கடைபிடிப்பவர்களிடம் ஒரு சிவன் இருக்காரு. இந்த 3 சிவனும் ஒண்ணு இல்லை அப்படிங்கிறத தெளிவாக அண்ணன் முத்துமோகன் அவர்கள் பேசுகிறார்கள். சாதாரணமாக பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்லும் போதே சைவமும் வைணவமும் சேர்ந்ததுதான் பக்தி இயக்கம் அப்படின்னு சொல்ற. பக்தி இயக்கம்னு வரும்போது பக்தி இலக்கியங்கள், பக்தி இயக்கம், இந்த மாதிரிப்பட்ட சொல்லாடல்கள் தொடர்ச்சியாக தமிழ் இலக்கிய பரப்பிலும் தமிழ் தத்துவ மரபிலும் தமிழ் சிந்தனை மரபிலும் இது வலியுறுத்தி சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்ப பக்தி இயக்கம் முதல்ல சொன்னது மாதிரி பக்தி இயக்கம் அப்படிங்கிறது தென்னாட்டுல தோன்றியது அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்கின்றன. அப்படி சொல்ல இயலாது. ஏனென்றால் மகாபாரதம், ராமாயணம், இதுல நாம பலதரப்பட்ட பக்தி இறை வழிபாடுகள் இருக்கின்றன என்பது பற்றி நாம அவதானிக்க முடிகிறது. பக்திக்கு ஒரு தன்மை இருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா அவைதீகத்தன்மை அப்படிங்கிறது இருக்கு. அதாவது சமஸ்கிருத வைதீக மரபுக்கு வெளியே தோன்றியதாக அறிஞர்கள் பலரும் பேசுகிறார்கள். சைவ வைணவ பக்தி மரபுகளை பொறுத்தவரையில அது எப்படி இருக்குது அப்படின்னா சமண பௌத்தத்தை பின்னுக்கு தள்ளியது. தமிழ்நாட்டிலையும் அப்படிதான் இருந்திருக்குது. ஏன்னா சமணர்களை கழுவேற்றியது, இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் பக்தி இலக்கியங்கள்ல நாம பார்க்கிறோம். சமண பெண்களை கற்பழிக்க திருவுளம் தா அப்படின்னு சொல்லி ஒரு திருஞான சம்பந்தர் பாடக்கூடிய பாட்டும் பத்தியும் நமக்கு தெரியும். அப்போ சமஸ்கிருத வைதீக மரபுக்கு வெளியே அது குறிப்பாக சமண பௌத்தத்தை பின்னுக்கு தள்ளி இது வந்திருக்கிறது. அப்போ ஆனா அதே நேரத்துல சமண பௌத்தத்திலிருந்து சைவம் பல்வேறு விஷயங்களை எடுத்துக்கொண்டது. அதையும் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக அது டெரன்ஸ் குறிப்பிட்ட செய்தி நமக்கு தெரியும். வினை கோட்பாடு, கருணை, இந்த விஷயங்களை சுவீகரித்து கொண்டன அப்படிங்கிற செய்தி நமக்கு அவர் மூலமாக நம்ம அறிந்து கொண்டோம். அண்ணனும் எழுதியிருக்கிறார். பக்தி மரபுல பெண் சார்ந்த குறியீடுகள், நிலம் சார்ந்த குறியீடுகள் ஏராளம் நுழைந்திருக்கின்றன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஒண்ணு இப்ப கரகம், பூக்கள், பொங்கல் இடுதல், முளைப்பாரி, குங்குமம், மஞ்சள், இந்த மாதிரிப்பட்ட அது ரெண்டையும் நம்ம பார்க்கும்போது கூர்ந்து பார்க்கும்போது என்ன தெரிகிறது என்றால் நிலம் சார்ந்த குறியீடுகளாக அவை விளங்குகின்றன அல்லது பெண் சார்ந்த குறியீடுகளாக அவை இருக்கின்றன அப்படிங்கிறது. அப்ப தாய் வழிபாடு குறித்து டெரன்ஸ் பேசினார். நமக்கு தமிழ்ல ரொம்ப சங்க இலக்கியத்தில் தாய் தெய்வ வழிபாடுங்கிற ஒரு முக்கியமான நூல் நம்முடைய டி.எல். சாமி எழுதியது. ஆராய்ச்சியில வந்த கட்டுரைகள் அது. அந்த இதை அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம அந்த நூலை படிக்கலாம். அப்புறமா
பக்தி சிந்தனை முக்தி நோக்கத்தை இல்லாமல் ஆக்குகிறதுங்கிற ஒரு முக்கியமான செய்தியை டெரன்ஸ் கூறினார். பக்தி இலக்கியங்கள் தொண்டு, ஊழியம், சேவை, அடிமை, ஆட்படுதல், இந்த மாதிரி நம்ம சுந்தரர் எல்லாம் பார்த்தா தெரியும். சுந்தரர் தேவாரத்தெல்லாம் நம்ம பார்த்தா தெரியும். அடிமை, ஆட்படுதல், இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் அதுல காணப்படுகின்றது. அப்புறம் பக்தி மரபை பொறுத்தவரையில தத்துவ மொழியில் அமைந்த இந்திய சிந்தனைகளை மறுதளித்தன தொடக்கத்தில். அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. வடநாட்டு பக்தியில கதை மரபு உருவானதை அண்ணன் ரொம்ப விலாபாரியாக எழுதியிருப்பார். பல்வேறு எடுத்துக்காட்டுக்கள் மூலம் அவற்றை அவர் நிறுவியிருப்பார். மொத்தத்துல கதை, இசை ஆகியவற்றை பக்தி கைப்பற்றி கொண்டதுங்கிற செய்தியும் நம்ம பார்க்கலாம். ஆட்டம், பாட்டு, இசை இவையெல்லாம் பெரும்பாலும் நாட்டுப்புற பண்பாடு, அவற்றோடு இணையக்கூடிய ஒரு விஷயத்தையும் அவரு கூறினார். இப்ப அடுத்ததாக பார்த்தா பக்தி மரபுல தொடர்ந்து பக்தி மரபை பற்றி நாம தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதையும் முத்துமோகனன் சொல்லுகிறார். ஏனென்றால் வைதீகத்திலிருந்து அது வேறுபட்டதாக இருக்கிறது. பிறகு கலந்துகிட்டது அது வேற. அந்த பக்தி அப்படின்னு நம்ம பேச போகும்போது அந்த மாதிரிப்பட்ட செய்திகளை பார்க்கலாம். அடுத்தது நிலவுடைமை காலகட்டத்தினுடைய முக்கியமான கூறுகளுள் உண்டான சாதியம், இது அதுக்குள் புகுந்த செய்தியும் நாம பார்க்கலாம். அதனால பக்தியை நாம என்ன செய்ய வேண்டியதுன்னா முரண்பாடுகளோடு புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கிறது என்பது பற்றி மிக விரிவாக 2 உரைகளில் நம்முடைய டெரன்ஸ் கூறினார்கள். டெரன்ஸ் பேசும்போது அது ஒரு ஈர்ப்பு சக்தி. 2 கூட்டங்கள்ல நான் தொடர்ச்சியாக வர இயலாவில்லை. அந்த நேரத்துல அது நான் முகநூலில் அதுக்கப்புறம் நான் அதை பார்த்தேன். அந்த உரைகளை பார்த்தேன். மிக சிறப்பாக, அதாவது அந்த டெக்ஸ்டை பற்றி பேசக்கூடியவங்க சொல்லுவாங்க, எழுதின ஒரு டெக்ஸ்டை நாம வாசிக்கும் போது அது ஒரு புதிய டெக்ஸ்டாக உருவாகும். அதே மாதிரி டெரன்ஸ் அதை வாசித்து நமக்கு சொல்லுகின்ற போது இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்கின்ற அந்த முத்துமோகனனுடைய அந்த டெக்ஸ்ட் நமக்கு புதிய தளங்களுக்கு நம்மை இட்டு செல்கிறது என்பதை டெரன்ஸினுடைய உரைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைய உரை பொருளான சிந்துவெளி, சிராமணம், பக்தி என்பது குறித்து அன்பு தம்பி டெரன்ஸ் உரையாற்றுவார்கள். அதை நாம் செவிமடுப்போம். நன்றி. அன்பார்ந்த தோழர்களே, இன்றைய தலைமை உரையை பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் மிக அழகாக இதற்கு முன் நடந்த நிகழ்வுகளை தொகுத்தும் இன்றைய நிகழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அன்னாருக்கு எங்களது நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்த நிகழ்வாக சிறப்புரைக்கு சென்று விடலாம். 379வது மெய்நிகர் வேளையில் இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற உரையாடலில் 29வது உரையாடலாக பேராசிரியர் டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் நிகழ்த்த இருக்கிறார்கள். பெரும்பாலுமான நிகழ்வுகளை அவர்தான் நடத்தி தந்திருக்கிறார். சாந்திநிகேதன் பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியரும் பேராசிரியர் வானமாமலை நினைவு இலக்கிய முகாமில் தொடர் ஆய்வு கட்டுரைகளை நிகழ்த்தியவரும் அண்ணன் முத்துமோகனின் நீண்டகால ஆய்வு மாணவராக செயல்பட்டவரும் தோழர் ராஜா அண்ணன் முத்துமோகன் அவர்களின் மார்க்ஸ் அம்பேத்கர் தொடர் உரையை
நிகழ்த்தியவரும் பன்னாட்டு கருத்தரங்குகளில் தனது ஆய்வு கட்டுரைகளை நிகழ்த்தியவருமான மிகச்சிறந்த தத்துவ உரையாளராகவும் ஆராய்ச்சி உரையாளராகவும் கட்டுரை வாசித்தத்தில் முன்னணியில் இருப்பவருமான அவரை தலைமையுரையாற்ற அன்போடு சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அண்ணன் ஜார்ஜினுடைய அந்த தமிழ்தாய் வாழ்த்து இன்று மிகச் சிறப்பாக இருந்தது. அவருக்கு அன்பும் வாழ்த்துக்களும். அதே போல ராமச்சந்திரன் அண்ணா அன்னைக்கு அந்த கொடுத்த அந்த உரையில சில முக்கியமான தகவல்கள் போன நம்ம உரையாடல்கள்ல நம்ம பார்த்த அந்த விஷயங்களை வழக்கமாக அவங்க தொகுத்து கொடுப்பது வழக்கம். அதே போல இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமாக அந்த விஷயங்களை தொகுத்தும் சில முக்கியமான விமர்சன கருத்துகள், குறிப்பாக அந்த பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எப்படி சைவமும் வைணவமும் மட்டுமே பக்தி இலக்கியங்களாக பார்க்கப்படுகின்றன அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல நமக்கு தெரிந்த அளவுல பக்தி அப்படின்னு சொல்றதே தமிழ்நாட்டுல இல்ல தென்னாட்டுல தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்து வந்த அந்த சூழல்கள்ல பெரும்பாலாக நம்ம அறிந்து வந்திருக்கிற அந்த சூழல்ல எப்படி முத்துவன் சாருடைய இந்த புத்தகம் பக்தி என்ற விஷயம் ஒரு இந்திய அளவுல பல்வேறு தன்மைகளோடு, பன்னிய தன்மைகளோடு, ஒற்றை தன்மை இல்லாத வகையில் எவ்வாறு விளங்கி வந்திருக்கின்றன அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக அதை குறிப்பிட்டார்கள். இந்த குறிப்பா நம்ம இந்திய அளவுல நிறைய விதமான பக்தி மரபுகள் அப்படின்றது இருக்கின்றன. என்ன அப்படின்னு கபீர் பந்த் அப்படின்னு சொன்னோம்னா அதுல அது இந்துவாகவோ முஸ்லீமாகவோ அறியப்பட முடியாமல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சூஃபிய மரபு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதுல இஸ்லாமிய பக்தி மரபு அப்படின்னு சொல்றது ஒரு மிஸ்டிக்கல் மறைஞான மரபு அப்படின்றதும் கூட அதுல ரொம்ப ஆழமாக இருக்கும் இந்திய அளவுல. அதே போல ரவிதாசிய மரபு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது தனியாக சீக்கியத்திலும் உள்ள இருக்கும். அதே நேரத்துல இந்து மதம் என்று நாம் அறிந்து வைத்திருக்கிற விஷயங்களையும் அதை பேசுவார்கள். ஆனால் ரவிதாசிய பந்த் அப்படின்னு சொல்றது ரவிதாசியாஸ் அப்படின்னு சொல்றவங்க சீக்கியத்திலையும் சேராம இந்து மதத்திலையும் சேராம தனிப்பட்டு நிற்கின்ற விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இது போல பலவித மரபுகள் குருநானக் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது சீக்கிய மதம் சீக்கிய சமயம் எப்படி பல்வேறு பக்தி மரபுகள் அப்படின்றத உட்கொண்டு சூஃபியத்தையும் உள்ள உட்கொண்டு எப்படி ஒரு புதிய சமயமாக அது மத்திய கால இந்தியாவில் உருவானது அப்படின்னு சொல்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுமாக ஒவ்வொன்றும் பல்வேறு தன்மைகளோடு ஒரு பன்னியங்களாகத்தான் இங்க பக்தி மரபுகள் அப்படின்னு சொல்றது இந்தியாவில மிக ஏராளமாக முளைத்திருக்கின்றன, வளர்ந்திருக்கின்றன, செழித்திருக்கின்றன. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பக்தி மரபை நம்ம எவ்வாறு பார்ப்பது அப்படின்றது. நம்ம அண்ணன் ராமச்சந்திரன் சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள். அதுல என்ன அப்படின்னு சொன்னா பக்தியையே சைவத்திலையும் வைணவத்திலையும் அடக்கி பார்க்கின்ற ஒரு தன்மை ஒன்று நமக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள குறிப்பாக இருக்கிறது அப்படின்றது. இதே ஒரு இந்து மத அடையாளத்தோடு பக்தியை பார்ப்பது அப்படின்னு சொல்ற ஒரு போக்கிலையும் இந்த சைவம் வைணவம் அப்படின்னு சொல்ற அந்த ரெண்டு பிரிவுகளோடு தான் பக்தியை நம்ம அடையாளப்படுத்தி பார்க்கிற ஒரு விஷயம் ஒன்று இருந்திருக்கிறது அப்படின்றது. இங்க அந்த அந்த விதமான ஒரு பொது புத்தியை நம்ம கேள்விக்குள்ளாக்குமாறு இந்த இயல் முத்துமன் சாருடைய புத்தகத்தினுடைய இந்த இயல் அமைந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா
பக்தியை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது? நம்ம ஏற்கனவே சென்ற உரையாடல்கள்லாம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, பக்திக்கு வந்து ஒரு ஒற்றைத்தன்மை என்பது கிடையாது. ஒரு ஒற்றை வடிவத்தில் அதை பார்க்க முடியாது. இந்த விஷயத்தையும் வந்து ராமச்சந்திரன் மிக தெளிவாக, அழுத்தமாக அதை குறிப்பிட்டார்கள். என்ன அப்படின்னா, பக்திக்கு வந்து ஒரு ஒற்றை வடிவம் என்பது கிடையாது. அப்படின்னா, பக்தியை நம்ம எவ்வாறு வரலாற்று பூர்வமாக, பக்தி மரபுகளை நம்ம எவ்வாறு வரலாற்று பூர்வமாக நம்ம புரிந்து கொள்வது அப்படின்றது. அதுக்கு வந்து சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுவரை நடந்த உரையாடல்கள்ல நம்ம சிந்துவெளி தத்துவங்கள்லாம் குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். அது சிந்துவெளி தத்துவம் என்பது எப்படி வந்து சிந்துவெளியில் கிடைத்த சில முத்திரைகளின் மூலமாக நம்ம வந்து எவ்வாறு சிந்துவெளி சமூகத்தினுடைய நாகரிகத்தினுடைய தத்துவத்தை நம்ம எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்றதை குறித்து நம்ம ஏற்கனவே சென்ற பல உரையாடல்கள்ல நம்ம அதை குறித்து உரையாடி. அப்படிங்கும்போது சிந்துவெளி நாகரிகத்தினுடைய அதுல கிடைத்த அந்த முத்திரைகள் அது எந்த விதமான தத்துவங்களை நமக்கு சொல்லுகின்றன அப்படின்றது குறிப்பாக நம்ம சென்ற உரையாடல்கள்ல பார்த்த மாதிரி என்னன்னா, ஒரு காளையினுடைய முகத்தை கொண்ட ஒரு மனிதன் யோக நிலையில் அமர்ந்திருக்கின்ற ஒரு விஷயம். அதே போல பெண்ணினுடைய பிறப்புறுப்பிலிருந்து கிளைத்து வருகின்ற தாவரம் அப்படின்றது, செடி அப்படின்றது, அதுபோல செடிகளை பற்றி கொண்டு நிற்கின்ற ஒரு பருத்த வயருடைய பெண், இது மாதிரியான நிறைய முத்திரைகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்த முத்திரைகளை நம்ம வந்து எவ்வாறு வந்து ஒரு தத்துவ ரீதியாக நம்ம அதை புரிந்து கொள்வது? தத்துவம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இல்லை. என்னன்னா, அதுக்குள்ள இருக்கிற உட்பொருள் என்ன, அதுக்குள்ள அடங்கி இருக்கிற கருத்து என்ன அப்படின்றதுதான் நம்ம தத்துவம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சொல்றோம். அதுக்கு மேல பெரிய இது ஏதோ ஒரு அனுபூத விஷயங்களை நம்ம வந்து பேசுறோம் அப்படின்றதெல்லாம் இல்லை. அதுக்குள்ள கிடக்கிற கருத்தியல் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம தத்துவம் அப்படின்ற இடத்துல இருந்து பேசுறோம். அப்படின்னா அந்த முத்திரைகளுக்கு பின்னால் கிடக்கின்ற அந்த உட்பொருட்கள், கருத்துகள், அதுக்கு பின்னால கிடக்கிற நம்பிக்கைகள், மக்களுடைய நம்பிக்கைகள் என்ன இருந்தன அப்படின்னு பார்க்கும் பொழுது சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம குறிப்பிட்டு பேசணும். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யோக முத்திரை அப்படின்னு சொல்றதை வந்து எப்படி புரிந்து கொள்வது? இன்னைக்கு வந்து அதை வந்து ஒரு புறம் வந்து அதை வந்து தீர்த்தங்காரர், ரிஷபநாதர் அப்படின்னு சொல்லி ஜைனம் மக்கள் குறிப்பிடுகிறார்கள். இல்ல அது பாசுபதம் அப்படின்னு சொல்ற மாதிரி சிவபக்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். இல்ல அது சாமனியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மானுடவியல் அறிஞர்கள் அதை குறிப்பிடுவார்கள். இப்ப இது மாதிரி பல ஒரு விஷயங்கள் இன்றைய நிலையில இருக்கிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்துல, அன்றைய கலாச்சாரத்துல, அன்றைய நாகரீக போக்குல அது எந்த விஷயத்தை குறிப்பிடுகிறது நமக்கு அப்படின் பொழுது, அந்த காலகட்டத்திலேயே வந்து மக்கள் வந்து ஒரு விதமான அகவயப்பட்டு உள்நோக்குகின்ற ஒரு தன்மையை, ஒரு விஷயத்தை அது குறிப்பிடுகிறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். என்னன்னா, ஒரு தியான நிலையில வந்து இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு தன்னையே, தன் சுயத்தையே அகவய முறையில வந்து உள்நோக்கி பார்க்கிற ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பவுமே ஒண்ணு தொடங்கி இருக்குது. இந்த விஷயத்தை தான் இந்த முத்திரை, யோக நிலையில இருக்கிற அந்த முத்திரை என்பது குறிப்பிடுகிறது அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்த நிலையில வந்து நம்ம வந்து பெண்ணினுடைய பிறப்புறுப்பிலிருந்து செடி கிளைத்து வருதல் அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம எப்படி வந்து புரிந்து கொள்வது அப்படின்ற போது, அது வந்து ஒரு வளமை குறியீடாக, அதே போல ஒரு அந்த பெண்ணினுடைய அந்த கருவறையை வந்து பூமியோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு தன்மையை கொண்டதாக இந்த முத்திரை என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த முத்திரை வந்து நமக்கு அந்த விதமான ஒரு நம்பிக்கை இருந்ததை நமக்கு சுட்டி காட்டுகிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆக இந்த சிந்துவெளி தத்துவத்துக்கும் இதுல அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம வந்து இன்று வரையில வந்து தத்துவ மரபுகளை எப்படி வந்து இந்திய அளவுல வந்து பிரித்து பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேத அதிகாரத்தை
ஏற்றுக்கொண்ட அந்த தத்துவ மரபுகள் என்பவை வைதீக மரபுகள் அப்படின்றதும், வேத அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளாத தத்துவ மரபுகள் என்பவை அவைதீகம் அப்படின்னு சொல்ற மாதிரியும் நம்ம புரிகிறோம். அப்படின்ற மாதிரிதான் 2 பகுப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. அப்ப இந்த பகுப்புல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே சென்ற உரையாடல்கள்ல நம்ம அதை பார்த்திருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, வேதத்தை மையமாக கொண்டு தத்துவங்களை பிரிப்பது அப்படின்ற, தத்துவ மரபுகளை புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆக வேதத்தை வேதத்துக்கு மையமாக கொண்டு பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேதத்துக்கு முன்னால இல்லையா எதுவும்? வேதங்கள் தான் முதலில் தோன்றிய விஷயங்களா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வி நமக்கு இயல்பாக எழும்புகிறது. வேதத்தில் தோன்றிய வேதத்தின் அடிப்படையாக கொண்டுதான் என்ன தத்துவ மரபுகளை நம்ம புரிந்து கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட புரிதல் என்பது நமக்கு உண்மையாகவே வரலாற்று தெளிவுகளை நமக்கு கொடுக்கின்றனவா அப்படின்னு சொல்ற இன்னொரு முக்கியமான கேள்வி எழும்புகிறது. இப்ப வேதத்தை மையமாக கொண்டு நம்ம 2 பக்கமும், ஒண்ணு வைதீகம், இன்னொன்னு அவைதீகம் சொல்லும் பொழுது, இந்த பகுப்பாய்வு அல்லது அந்தந்த தத்துவங்களில் இருக்கிற உட்கருத்துகள், உட்பொருள்கள் உண்மையாகவே அவை இந்த பகுப்பின் மூலமாக நமக்கு உண்மையான சில வரலாற்று தகவல்களை நமக்கு கொடுக்கின்றனவா, அல்லது அவை சொல்லுகின்ற அல்லது அவை பேசுகின்ற கருத்துகளும் அவை குறித்து நிற்கின்ற அந்த மரபுகளும் உண்மையாகவே நமக்கு மிக தெளிவான விஷயங்களை, குறிப்பிட்ட ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கின்றனவா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு இல்லை அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த யோக மரபு அப்படின்றதை மட்டும் எடுத்துக்கோமே, இந்த அகவயப்பட்ட ஒரு மரபு அப்படின்ற ஒண்ணு நம்ம பௌத்தத்திலையும் சமணத்திலையும் பார்க்கிறோம். பௌத்த முனிவர்கள், சமண முனிவர்கள் இந்த யோக நிலையில இருந்து கொண்டு அவர்கள் தனது சுயத்தை அறிய முற்பட்டார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இது வேத மரபுல எங்க இருந்துச்சு? வேதங்கள்ல எங்கேயாவது இந்த மரபு பத்தி சொல்லியிருக்காங்களா அப்படின்னா எதுவும் இல்லை. இது வேத மரபு அப்படின்னு சொல்றது மந்திரங்களை சொல்லி கடவுளிடமிருந்து எப்படி பலன்களை அனுபவிப்பது அப்படின்றதுதான் வேதங்கள் நிறைய பேசுது. ஒரு தியான நிலையில இருந்து நீ கடவுளை நோக்கி நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற விஷயங்களை வேதங்கள் பேசல. உபநிடதங்கள்ல சில உபநிடதங்கள் இது உண்மையான அறிவு அப்படின்னு சொல்றது சுயத்தை அறிதல் அப்படின்னு சொல்றது மட்டும் பேசி இருக்கின்றன. ஆனா இந்த யோகத்தை எப்படி புரிந்து கொள்வது, யோக மரபுகள் உள்ள பௌத்தத்திலையும் சமணத்திலையும் கடந்த பொழுது அவைகளை எப்படி புரிந்து கொள்வது, வேதத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா அது முடியாது. அப்ப எங்க போக வேண்டியிருக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொன்னா, சிந்துவெளி நாகரிகத்துக்குள்ளதான் போக வேண்டியிருக்குது. சிந்துவெளி நாகரிகத்துக்குள்ள இருக்கிற அந்த யோக நிலையில் கிடைத்த அந்த முத்திரையின் மூலமாக நமக்கு சில தெளிவுகள் கிடைக்கின்றன. ஆனா இதையே வேதத்தை அடிப்படையாக கொண்டு தத்துவங்களை பிரிக்கும் பொழுது இந்த புரிதல் நமக்கு கிடைப்பதில்லை. இந்த விஷயத்தை தான் இந்த தலைப்பின் மூலமாக முத்துமோகன் சார் விளக்க முயற்சிக்கிறார்கள். அதுக்கு அடுத்த நிலையில பக்தி. அப்ப பக்தியை நம்ம எப்படி புரிந்து கொள்வது, பக்தியினுடைய தத்துவத்தை நம்ம எவ்வாறு புரிந்து கொள்வது? ஏன்னா பக்தியினுடைய உட்கருத்துகள் இன்றைய நிலையில நமக்கு பக்தி இருக்கிற விஷயங்கள், கோவில் கலாச்சாரமாக இருக்கட்டும், அண்ணன் ராமச்சந்திரன் குறிப்பிட்டது போல இந்த முளைப்பாரி, கரகம், மஞ்சள் நீர் தெளித்தல் அப்படின்றது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம், அதே போல கடவுளுக்கும் அவரது பெண் துணைக்கும் திருமணங்களை நடத்துவது அப்படின்னு சொல்ற விஷயங்கள், இந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த பக்தி மரபுகள்ல கிடக்கிற இந்த நம்பிக்கைகள், அது வெகுஜன மக்கள்கிட்ட இருக்கிற மிக சாதாரணமான சில நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகளை நம்ம வேதத்துல இருந்து புரிய முடியுமா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா வேதத்துல முளைப்பாரி, கரகாட்டம், கரகம் எடுத்தல் அல்லது
இந்த ஆண் பெண் தெய்வத்துக்கு என்ன திருமணம் நடத்தி அவங்கள வந்து அதை வந்து திரும்ப தொடர்ந்து வருடம் வருடம் அதை சிறப்பாக செய்வது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லையே. அப்ப எங்க இருந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்ற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. ஆக இதுக்கும் வந்து சிந்துவெளி சிந்துவெளி நாகரிகத்துக்கு போகும் பொழுதுதான் இதுக்கான சில தெளிவுகளை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து இந்த பகுதியில் முத்துமோகன் சார் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக பக்தி அப்படின்றது சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து கிடைக்கிற அந்த வளமை குறியீடு ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் பிராமணியத்திலிருந்து கிடைக்கிற வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம், வர்ண சாதி அமைப்பு முறை அப்படின்றதையும் உள்ள இருக்குது. மற்றொரு புறம் பௌத்தம் சமணம் பேசிய விஷயங்களை ஓரிடத்துல ஏற்றுக்கொண்டும் பௌத்த சமண மரபுகளை மறுதளித்தும் பக்தி அப்படின்னு சொல்றது உருவாகுது அப்படின்றது ஒரு 3 குறிப்பா ஒரு அதுக்கான வேர்கள் வந்து பலவிதமாக இருக்கின்றன அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க முடிகிறது. ஆக இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்வதாகத்தான் இந்த 4 பக்க இந்த இயல் அமைந்திருக்கிறது. இதைத்தான் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆக நம்ம ஏற்கனவே நம்ம பேசிய இந்த விஷயங்கள் முத்துமோகன் சார் அந்த இயலுடைய முதல் பத்தியில இந்த விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்க முடியும். ரொம்ப ரத்தின சுருக்கமாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த ஏற்கனவே நம்ம சென்ற உரையாடல்கள்ல நம்ம பேசிய விஷயங்களையும் வைத்து அவைகளை நம்ம வந்து பார்க்கும் பொழுது அந்த பத்தியினுடைய அந்த சுருக்கமான விஷயங்கள் ரொம்ப மிக தெளிவாக நமக்கு விளங்கும் அப்படின்றதுதான். சரி, அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம இப்ப புரிந்து சொல்லது போல இந்திய தத்துவங்களை வந்து வேத அடிப்படையில வந்து நம்ம பகுக்காமல், வேத அடிப்படையிலிருந்து புரிந்து கொள்ளாமல் அவைகளை இங்க சிந்துவெளி நாகரிகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற அந்த முத்திரைகள், அகழ்வாய்வு, அந்த விஷயங்கள், அகழ்வாய்வில் நமக்கு கிடைத்த பலவிதமான பொருட்கள், இவைகளை கொண்டு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு புதிய விளக்கம் நமக்கு பௌத்தத்தை குறித்தும் சமணத்தை குறித்தும் அதே போல பக்தி மரபுகளை குறித்தும் நமக்கு தெளிவாக கிடைக்கின்றன அப்படின்றதுதான் இங்கு பார்க்க முடியும். ஆக இந்த யோக நிலையில் இருக்கிற முத்திரை அப்படின்னு சொல்றது நம்ம சமண பௌத்தத்துல வந்து அது எப்படி வந்து அகவயப்பட்ட நிலையில வந்து சுயத்தை நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்கிறதாக அது எவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, வரலாற்று ரீதியாக அது இவ்வாறு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இந்த சமண பௌத்த முனிவர்கள் வந்து எந்த விதமான பலவிதமான யோக நிலைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அப்படின்றது. அதே போல யோகம் அப்படின்னு சொல்லி, யோக தத்துவம் அப்படின்னு சொல்லி இன்று வந்து வைதீக தத்துவமாக அறியப்பட்ட அந்த யோக தத்துவமே கூட இது வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துல நமக்கு கிடைத்த அந்த முத்திரையினுடைய வழியாகத்தான் நம்ம அதை பார்க்க தெளிவுகள் கிடைக்கிறது. அதை வந்து வைதீகத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வைதீகத்தோடு பொருத்தி பார்க்கும் பொழுது அதை வந்து அதற்கான நமக்கு உரிய விளக்கங்கள், தெளிவுகள் நமக்கு கிடைப்பது இல்லை. ஆனா வந்து பின்காலத்துல வந்து யோக மரபுக்குள்ள எப்படி வந்து கடவுட்கோட்பாடு அப்படின்றதெல்லாம் உள்ள புகுத்தப்பட்டது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். கடவுட்கோட்பாடு உட்புகுத்தப்பட்டு அது வந்து எப்படி வைதீகமயமாக்கப்பட்டது அப்படின்றது. அதே போல சாங்கியம் பேசுகின்ற புருஷன் பிரகிருதி அப்படின்னு சொல்ற விஷயங்கள். பிரகிருதி என்பது இயற்கை என்பது புருஷரோடு இணைந்து அது வந்து பல்விதமான பரிணாம வளர்ச்சியை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்ற விஷயங்கள். எப்படி வந்து இந்த ஐம்பூதங்கள் வந்து எவ்வாறு அவைகளோடு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பல்விதமான பரிமாணங்களை அவைகள் எடுக்கின்றன, பரிணாம வளர்ச்சி பெறுகின்றன அப்படின்னு சொல்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இதுவும் கூட நமக்கு சிந்துவெளி நாகரிகத்துல கிடைத்திருக்கிற அந்த அகழ்வாய்வுல கிடைத்த அந்த விஷயங்களின் மூலமாக பார்க்கும் பொழுது அது ஒரு வழமை குறியீட்டினுடைய ஒரு அங்கமாகவும் நம்ம பார்க்க முடியும். பின்னாளில் இந்த மரபு அப்படின்னு சொல்றதும் கூட, சாங்கிய மரபும் அப்படின்றதுமே தத்துவமும் கூட எவ்வாறு
ஈஸ்வரன் அப்படின்னு சொல்ற தெய்வத்தை உள்ள புகுத்தி அது எவ்வாறு வைதிகத்தோடு இணைத்துக் கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்ற விஷயங்கள். ஆக இவ்வாறு நம்ம எல்லா விஷயங்களையும் ஒரு வேத அடிப்படையில நம்ம பார்க்காம சிந்துவெளி நாகரிகத்தினோட இருந்து நம்ம அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோமானால் அது நமக்கு புதிய தெளிவுகளை, வரலாற்று தெளிவுகளை, இன்னும் புதிய அர்த்தங்களை, அதற்கான நியாயப்பாடுகளை நமக்கு அதிகமாக கொடுக்கின்றன அப்படின்னு சொல்றதுதான் இங்க முத்துமோகன் சார் விளக்கி இருக்கிறார்கள். அடுத்த நிலையில பக்தி பௌத்தமும் சமணமும் இந்த மாதிரி சிந்துவெளி நாகரிகத்தினுடைய அந்த விஷயங்களினுடைய தொடர்ச்சியாக நமக்கு உருவாயின அப்படின்றத பார்க்கும் பொழுது அண்ணா ராமச்சந்திரனை அதே போல குறிப்பிட்டது போல இந்த வினை கோட்பாடு அப்படின்றது இது வினை அப்படின்னு சொல்றது போது இந்த அதனோடு சேர்ந்து இணைந்து இருக்கின்ற அறக்கோட்பாடு அப்படின்றது இவைகள் எல்லாம் பக்திக்குள்ள பக்திக்கோடு உள்ள வரும் பொழுது, பக்தி மரபுகள்ல அடுத்த காலகட்டங்கள்ல வரும் பொழுது இது எப்படி வினை கோட்பாட்டினுடைய கராரான தன்மை என்பது பக்தி மரபில் அந்த பௌத்தம் பேசிய அந்த கருணை அப்படின்னு சொல்ற ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டு இறைவன் கருணையானவன், தனது வினைகளினுடைய பயன்களை அறுப்பவன், அதன் மூலமாக இந்த முக்தியை பக்தியின் மூலமாக நம்ம சம்பாதித்துக் கொள்ள முடியும். வினை அறுப்பு அப்படின்றது இறைவன் பால் ஆட்படுதலால், இறைவனுக்கு அடிமையாதலால், இறைவனை சரணடைவதால் இது முக்தி, இந்த நமக்கு வினைகளினுடைய அந்த தாக்கங்கள் குறைந்து முக்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்ற இடத்துக்கும் அது பக்தி என்பது நகர்கிறது அப்படின்றது. ஆக பக்தி என்பது பௌத்த சமண இலக்கியங்களிலிருந்து, பௌத்த சமண மரபுகளிலிருந்து அவைகள் சொன்ன கருத்துக்களை உள்ளெடுத்துக்கொண்டு அவைகளிலிருந்து ஒரு புதிய ஒரு இடத்திற்கு அவை நகர்கின்றன அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஆக இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கு அடுத்த நிலையில நமக்கு கிடைத்திருக்கிற அந்த விஷயங்களை ஒட்டி உருவான பௌத்த சமண மரபுகள், அந்த பௌத்த சமண மரபுகளிலிருந்து கிடைத்த அந்த தத்துவங்கள், அவைகளை வைத்துக்கொண்டு பக்தி எந்த இடத்துக்கு நகர்கிறது அப்படின்ற இடத்தையும் இந்த இயலில் முத்துமோகன் சார் குறிப்பிடுகிறார்கள். அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், இந்த இயல்ல நம்ம பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா மொழி குறித்த விஷயம். நமக்கு நல்லாவே தெரியும், வைதீகம் வேத மரபு என்பது சமஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. இது முக்கியத்துவம் மட்டும் கொடுக்கல, அந்த ஒற்றை மொழியையே அது மொழியின் மூலமாகவே தனது கருத்துக்களை கூற விளைந்தது. அதற்கு சமஸ்கிருதத்துக்கு வெளியே தெய்வீகம் என்பது இல்லை அப்படின்னு சொல்ற இடத்த ரொம்ப ஆழமாக வைதீகம் நமக்கு விட்டு சென்றது. வேத மரபு அப்படின்னு சொல்றது நமக்கு சொல்லுது. சமஸ்கிருதம் தான் தெய்வ பாஷை. பிற மொழிகள் அனைத்துமே நீச பாஷைகள், நீச்ச பாஷைகள் அப்படின்னு சொல்றது, குறைவான இழிவான பாஷைகள் அப்படின்றது மாதிரியான விஷயங்களை எல்லாம் சமஸ்கிருத மயப்பட்ட, சமஸ்கிருதத்தில் புனையப்பட்ட வேதங்கள் நமக்கு சொல்லின. வேத பார்ப்பனிய மரபுகள், பார்ப்பனியம் அப்படின்னு சொல்றதே மந்திரங்களை சமஸ்கிருதத்துல சொல்லுவதன் மூலமாகத்தான் நமக்கு அதற்கு உரிய பலன்கள் கிடைக்கும். சமஸ்கிருதத்திலே சொல்லாம நம்ம தாய்மொழியில மந்திரங்களை உச்சரிப்பதுல அந்த அளவுக்கு நமக்கு பயன் கிடைக்காது. இந்த மாதிரியான பொது புத்திகளை ஒருவித அசட்டு நம்பிக்கைகளை நமக்குள்ள ரொம்ப ஆழமாகவே விதைத்திருக்கின்றன.
இன்னைக்கும் கூட நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம இயல்பாக பார்க்க முடியும். நம்ம குறிப்பாக நம்ம வீட்டு சடங்குகள்ல என்ன நடக்கும் பொழுது நம்ம இல்ல, நம்ம வெகுஜன மக்கள் நம்ம வீட்டு சடங்குகள்ல நம்ம பார்க்கும் பொழுது பார்ப்பனரை அழைத்து அந்த சமஸ்கிருதத்துல அந்த மந்திரங்களை ஓதுனாதான் வந்து நமக்கான அந்த பலன் என்பது கிடைக்கும் அப்படின்றது. அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் இன்னும் ரொம்ப ஆழமாக இந்த புது புத்தியில கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். விஷயத்த வந்து நம்ம கிறிஸ்தவத்துல வந்து கத்தோலிக்க இடத்துலயும் நம்ம பார்க்கலாம். பழைய மதங்கள் எல்லாமே வந்து இந்த லத்தீனை வந்து கிறிஸ்தவ கத்தோலிக்கம் வந்து எவ்வாறு லத்தீனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து லத்தீன்லயே வந்து பிரேயர் எல்லாம் இது பண்றது அப்படின்றத பார்க்க முடியும். அதே போல இந்த மொழிபெயர்ப்பு இந்த வேத புத்தகங்களை வந்து மறை புத்தகங்களை வந்து மறையான புத்தகங்களை வந்து மொழிபெயர்ப்பது அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு கடினப்பாடுகள்லாம் இருந்தன அப்படின்னு சொல்றது. என்னன்னா, கடவுளுடைய திருவார்த்தையை நம்ம வந்து வேற மொழியில மொழிபெயர்க்கலாமா அப்படின்றது மாதிரியான நிறைய விஷயங்களை நம்மளுக்கு பெரிய ஒரு இடர்பாடுகளுக்கு பின்னுதான் இந்த மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கின்றன, பல்வேறு மதங்களினுடைய விஷயங்கள். அப்ப நம்ம இந்திய சூழல வரும் பொழுது இந்த பர்ப்பணியம் அப்படின்னு சொல்றது, வேத மரபு அப்படின்னு சொல்றது சமஸ்கிருதத்துக்கு ஒரு ஒற்றை மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன. ஆனா நம்ம பௌத்தத்தை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் நம்மளை பார்க்க முடியும். நீங்க பௌத்தம் வந்து நேபாளுக்கு போகுது, இங்க ஜப்பானுக்கு போகுது, சைனாக்கு போகுது, இந்தோனேஷியா போகுது, எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போகுதோ, சிலோனுக்கு போகுது, எல்லா இடத்துக்கும் போகுது. ஒவ்வொரு இடத்துலயும் அந்தந்த மொழியை எடுத்துக்குது, அந்தந்த மொழியை வந்து செழுமைப்படுத்துகிறது, அந்தந்த மொழியிலேயே வந்து அதனுடைய கருத்துக்களை கூற முற்படுகிறது. அது என்னைக்கு வந்து பௌத்தமோ சமணமோ பரவிய இடங்கள்ல இல்ல நீ வந்து பாலி பிராகிருதம் சமஸ்கிருதத்துலதான் நீ வந்து இந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயும் வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டதாகவோ அல்லது அதை வந்து நிறுத்தி வைத்ததாகவோ அந்தந்த மொழியிலேயே அந்தந்த வட்டார மொழியிலேயே பேசுவதை வந்து மறுதளித்ததாகவோ அல்லது குறைத்து மதிப்பிட்டதாகவோ எந்த இடத்துலயும் நமக்கு தகவல்களே கிடைக்கிறது இல்லை. அப்ப நம்ம இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப இன்னைக்கு வந்து பக்தியை வந்து நம்ம சொல்றது வந்து ரொம்ப பக்தி வந்து வட்டார மொழிகளை எடுத்துக்கொண்டு இறை கோட்பாட்டை ரொம்ப ஜனநாயகப்படுத்தியது அப்படின்றது இன்னைக்கு பேசுறோம். ஆனா பக்திக்கு முன்னால நமக்கு கிடைக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பக்திக்கு முன்னால் இருந்த இந்த பௌத்த சமண சிராமண மரபுகள் வட்டார மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேத பார்ப்பனிய மரபுக்கு எதிர்ப்பட்ட நிலையில் வட்டார மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வட்டார மொழிகளிலேயே அவைகள் தங்களுடைய கருத்துக்களை பேசி இருக்கின்றன, அந்தந்த வட்டார மொழிகளை செழுமைப்படுத்தி இருக்கின்றன. இது நம்ம தமிழ்ல பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப தெளிவாக நம்ம விளக்கப்பட்ட உண்மை. ரொம்ப தெளிவாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. ஏன்னா நம்ம 50 காப்பியங்களை எடுத்துக்கும் போகும்பொழுது அதுல வந்து நமக்கு சமணம் பௌத்த கருத்துகள் என்பவை பௌத்த விஷயங்கள் என்பவை எவ்வாறு ஆழமாக கிடக்கின்றன அப்படின்னு சொல்றதுனா நம்ம அந்தந்த மொழியை வந்து செழுமைப்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்ம ரொம்ப அழகா நிறுவப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்ம தமிழ்ல பொறுத்த மட்டும். அப்ப இதுல இருந்து நமக்கு தெரிகிற ஒரு உண்மை அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல வந்து முத்துமோகன் சார் ரொம்ப தெளிவாக ஆழமாக அந்த விஷயத்தை விளக்குகிறார்கள். அதுல என்ன அப்படின்னா, பக்தி வட்டார மொழிகளுக்கு வந்து சேர்வதற்கு முன்னாலேயே பௌத்தமும் சமணமும் வட்டார மொழிகளுக்கு வந்து சேர்ந்து விட்டன. இந்த மாடல இந்த மாதிரியை எடுத்துக்கிட்டு தான் பக்தியும் ஏறக்குறைய பின்னாளில் வட்டார மொழிகளில் இறை கோட்பாட்டை பேசியது அப்படின்றது. ஆக இதுலயும் ஒரு தொடர்ச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்றது. இது பௌத்த சமண சிராமண கருத்துக்களை வந்து பக்தி பேசல அப்படின்னு சொன்னாலும் அதை மையப்படுத்தி பேசல அப்படின்னு சொன்னாலும்
வட்டார மொழிகளுக்கு வந்து பக்தி மரபுகள் கொடுக்கின்ற இந்த முக்கியத்துவம் எங்கிருந்து வந்தது, எவ்வாறு உருவானது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இது ஏற்கனவே பௌத்த சமண சிராமண மரபுகள் வட்டார இலக்கியங்களுக்கு வட்டார மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த இடத்துல இருந்துதான் பக்தி என்பது இந்த கருத்தை எடுத்துக்கொண்டு தனது பக்தி கருத்துக்களை வட்டார மொழிகளில் கொடுப்பதற்கான இடமாக அது அமைத்து தந்தது அப்படின்றத ரொம்ப அற்புதமாக இதை விளக்கி இருக்கிறார்கள். அது ஏறக்குறைய இந்த கருத்து வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து தமிழ் சூழல்ல வந்து கருத்தை வந்து யாராவது பேசியிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்ன இது வந்து இந்த விதமான மொழி ரீதியான சன்னாயகப்படுத்தல் அப்படின்னு சொல்றது எந்த இடத்துல இருந்து இங்க வந்து ஆரம்பித்தது, பக்திக்குள்ள எப்படி வந்தது அப்படின்னு சொல்றது குறித்து தமிழ் தெரியல. இந்த விஷயத்தை வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப சுருக்கமாக ரொம்ப அழகாக முத்துமோகன் சார் விளக்கியதை நம்ம பார்க்க முடியும். அதே போல இன்னொரு முக்கியமான ஒரு வேறுபாட்டை வந்து முத்துமோகன் சார் விளக்குங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, வைதிக மரபும் வந்து ஆளும் வர்க்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்ன குப்த காலத்திலிருந்து அல்லது கடைசி மௌரிய அரசரை வீழ்த்தி என்ன சுங்க பேரரசை உருவாக்கிய புஷ்யமித்திர சுங்கன் என்ற அந்த பிராமணர் என்ன அவர் வந்து அதுல இருந்துதான் வந்து நம்ம பௌத்தத்தினுடைய வீழ்ச்சி என்பது அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் குப்த பேரரசு இவைகள் எல்லாமே வந்து வைதிகத்தை வந்து தழுவி என்ன வேத அந்த வர்ண ஆசிரம தர்மங்களை ஏற்றுக்கொண்ட அரசுகள் தான் அவைகள். இன்னொரு பக்கத்துல வந்து பௌத்தத்தை என்ன ஏற்றுக்கொண்ட ஆளும் வர்க்கங்களும் இருந்திருக்கின்றன. நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் மௌரிய பேரரசு என்ன. அப்ப வந்து இதுல நம்மளுக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னா, சரி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம? ஒரு புறம் பௌத்தமும் ஆளும் வர்க்கத்தினுடைய தத்துவமாக இருந்திருக்கிறது, வைதிகத்தினுடைய பார்ப்பனியத்தினுடைய அந்த வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்ட ஆளும் வர்க்கங்களும் இருந்திருக்கின்றன. அப்ப இன்னைக்கும் வந்து நமக்கு பார்ப்பனிய அந்த சிந்தனை உள்ளவர்கள்ட்ட இருந்து வலதுசாரிகள்ட்ட இருந்து நமக்கு வந்து கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விமர்சனம், பௌத்தத்தின் மீது வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து பௌத்தம் வந்து ஆளும் வர்க்க தத்துவம் தானே அப்படின்றது. ஆளும் வர்க்க தத்துவமாக இருந்திருக்கிறது தானே ரொம்ப இயல்பாக சொல்லுவாங்க. இது வந்து சத்திரியத்தினுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆனா இது வந்து எங்கெங்கெல்லாம் பௌத்தம் பரவியதோ அங்க வந்து அறம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த பேசி அந்த அறம் வந்து இந்த வர்ண சாதி சமூக அமைப்பை கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ளாது என்ன சத்திரிய தலைமையின் கீழே வந்து அவர்கள் ஒரு 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 என்னவா சொல்றது, ஒரு சமூகமாக இணைந்து இயங்குவதை அப்படின்னு சொல்றத உன்னை வந்து அவைகள் வந்து சொல்லி வந்திருக்கின்றன. அதுக்குள்ள வந்து அறம் அப்படின்னு சொல்றதும் அந்த அறத்துக்குள்ள அந்த அறத்தின் மூலமாக அந்த சமூகத்தினுடைய மொத்த பண்பாட்டையுமே வென்று வந்திருக்கின்றன. ஆனால் இந்த பார்ப்பனிய வர்ணசாதி அமைப்பை ஏற்றுக்கொண்ட ஆளும் வர்க்கங்கள் சார்ந்த அந்த சமூகங்கள் இவைகள்ல வந்து பார்ப்பனிய தலைமையை வந்து தொடர்ந்து அதை வந்து நிர்வகிப்பதில் அதை வந்து மீள் உருவாக்கம் செய்வதற்கான முக்கியமான விஷயங்களாகவே இவைகள் இருந்திருக்கின்றன. ஆக ஆளும் வர்க்கங்கள் வந்து பௌத்தத்தையும் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றன, வைதிகத்துக்கும். ஆனால் இவைகளுக்கு இடையில வந்து உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்ற இடத்தையும் நம்ம கூர்ந்து கவனிப்பது அவசியமாகிறது. குறித்து ரொம்ப முத்துக்குமார் சார் பேசல அப்படின்னு சொன்னாலும் ஆளும் வர்க்க தத்துவமாக பௌத்த சமண மரபுகள் இருந்த பொழுது, ஆனால் அவைகள் அந்த பார்ப்பனிய
புரோகித அமைப்பை முன்னிறுத்துபவையாக இல்லாமல் அறத்தின் மூலமாக மக்களின் மொத்த பண்பாட்டையும் வென்றெடுத்திருக்கின்ற விஷயங்களாக நம்ம இதை பார்க்க முடியும். இதைத்தான் வந்து 50 காப்பியங்களும் நமக்கு சொல்லுகின்றன. நமக்கு தமிழ்ல கிடைக்கிற 50 காப்பியங்களும் கூட சொல்லுகின்றன. இந்த விஷயங்களை எல்லாம் அடுத்த பகுதியில நம்ம இந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு அதுக்கான அடிப்படையான விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். என்ன அப்படின்னா, ஆக இந்த ஆளும் வர்க்க தத்துவமாக பௌத்தம், சிராமண இந்த மரபுகள் இருந்த போது அவைகள் அறத்தின் மூலமாக மக்களை வந்து மக்களினுடைய மொத்த பண்பாட்டையுமே அவைகள் வென்றெடுத்திருக்கின்றன அப்படின்றது. ஆக இந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு பார்க்க முடியும். ஆனால் அதற்கு எதிர்த்த நிலையில வந்து வேதாந்த தத்துவ மரபு அப்படின்னு சொல்றது எப்பொழுதுமே தனது புனித தன்மையை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆளும் வர்க்கத்தை அது எப்பொழுதுமே வந்து நாடி இருக்கிறது. ஆளும் வர்க்க துணையை அது எப்பொழுதுமே கொண்டிருந்திருக்கிறது அப்படின்றது. இது வந்து ஆனால் வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்றது, வர்ண சாதி அமைப்பு முறை அப்படின்னு சொல்றது இந்த சிராமண மரபுகளுக்குள்ள எளிதாக புக முடியவில்லை. ஆனால் வந்து இது பின்னால வந்து நடந்திருக்கின்றன. 9ஆம் நூற்றாண்டுக்கு பின்பதாக என நம்ம சமணத்துக்குள்ள இந்த விதமான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கின்றன. பின்னால சங்கங்கள், பௌத்த சங்கங்களுக்குள்ளாக இந்த விதமான சாதிய அமைப்பு முறை விஷயங்கள் வந்து நடக்கல அப்படின்னு சொல்றது நம்ம தெளிவாக இதை பார்க்க முடியும். இன்று வரை பௌத்தம் வந்து வர்ண ஜாதி அமைப்புக்கு என்ன எதிர்த்த நிலையில தான் தொடர்ந்து வந்து இருந்திருக்கிறது. அதன் மூலமாகத்தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன பௌத்தத்தை தழுவி புதிய பௌத்தம், நவையான பௌத்தம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்ற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். சரி, அடுத்த நிலையில் பக்தியை வந்து எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்றது. பக்தி வந்து நம்ம வந்து ஒரு புறத்துல வந்து சைவம், வைணவம் அப்படின்னு சொல்ற 2 மரபுகளாக இருக்கின்றன. இவை பௌத்த, சமண அல்லது சிராமண மரபுகளில் இருந்து கிடைத்த தகவல்களை, கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அவைகளில் உள்ள கொஞ்சம் கராரான, மக்களுக்கு ரொம்ப கராராக பயன்படுத்த வேண்டிய இடங்களை எல்லாம் மென்மைப்படுத்தி பிற கான்செப்டை வந்து உள்ள புகுத்தி அதை வந்து பின்னாள்ல வந்து இந்த பார்ப்பனிய அந்த வர்ணசாதி அமைப்பு முறையோடு இணைந்து நில உடைமை சமூகத்தினோடு உள்ள வந்து பக்தி மரபுகள் வரும் பொழுது எவ்வாறு அந்தந்த சமூகத்தினுடைய மேட்டுக்குடிகளின் நன்மைகள், நலன்களை வந்து பாதுகாப்பதற்காக வர்ணசாதி அமைப்பு என்பதும் வந்து உள்ள வந்து பின்னாளில் பக்திக்குள்ள புகுகிறது. அது ஒரு கோவில் கலாச்சார அமைப்பாக அது மாறும் பொழுது அது அங்க வந்து எவ்வாறு இந்த சாதி அமைப்பு முறை அப்படின்றது அங்கங்க உள்ள மேட்டுக்குடிகள், வட்டார மேட்டுக்குடிகளினோடு தொடர்பு படுத்தி அந்தந்த இடத்துல வந்து ஒரு சாதி அமைப்பை வந்து வெவ்வேறு விதமாக அமைத்திருக்கிறது அப்படின்றது. அதுக்குள்ள வந்து அந்த விதமான சாதி அமைப்புக்குள்ள நம்ம வந்து ரொம்ப ஒரு ஒற்றுமையெல்லாம் ஓர்மை விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அந்தந்த இடங்கள்ல வந்து நில உடைமை சார்ந்த ஆதிக்க மேட்டுக்குடிகள் தான் என்ன அந்த இடத்துக்குள்ள பெரிய ஆளா இருப்பாங்க. நம்ம சவுத்ல இப்படி ஒருத்தர் அப்படின்னு சொன்னா, ஒரு சமூகம் அப்படின்னு சொன்னா என்ன, மதுரை எந்த பகுதியில வந்து நில உடைமை கொண்ட அந்த சமூகங்கள் வந்து அந்த இடத்துல, இங்க கோவை, இங்க இந்த கொங்கு நாட்டு பகுதி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அங்க வந்து சாதி அமைப்பு அப்படின்னு சொல்றது, அந்த இடத்துல யார் வந்து நில உடைமை மேட்டுக்குடிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன, அவர்களுடைய அந்த கட்டுப்பாட்டுல வந்து கோயில்கள் என்ன, அந்த கோயிலுக்கு உள்ள வந்து யாரு போகலாம், யாரு வந்து எந்த விஷயத்த பண்ணலாம் அப்படின்றதுக்கான நிர்ணயங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப வரலாற்று ரீதியாக ஒவ்வொரு இடங்கள்லயும் நடந்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். வட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அங்க நில உடைமை கொண்ட அந்த சாதிகள் என்ன, அந்த மேட்டுக்குடிகள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்பார்கள். ஆனால் வந்து பண்பாட்டு ரீதியாக
அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து அந்த பண்பாடுகளே, அந்த பகுதியினுடைய பண்பாடுகள் அப்படின்னு சொல்றதே இருக்கும் அப்படின்றது. ஆக இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக பக்திக்குள்ள எப்படி ஒரு புறத்துல வந்து அவைகள் பௌத்த சிராமண சமயங்கள்ல இருந்து சில முக்கிய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து நமக்கு வெகுஜன கலாச்சாரமாக பண்பாடாக கிடைக்கிற அந்த வளமை குறியீடுகள், தாய் தெய்வ வழிபாடு, இவைகளை எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு அவைகளை எப்படி வைதீகத்தோடு அதை சிவனோடும் விஷ்ணுவோடும் அதை வந்து தொடர்புபடுத்தி அவர்களுடைய அந்த துணைவியர்களாக இந்த தாய் தெய்வங்களை உருமாற்றி அவைகளை எப்படி வந்து பக்தி அப்படின்ற ஒரு மரபுக்குள்ளாக இழுத்து கொண்டு வந்து, அதே போல இந்த ஏற்கனவே நம்ம பேசிய அந்த முக்தி கோட்பாடுகளை எல்லாம் உடைத்து, முக்தி அப்படின்னு சொல்றது வந்து வினை கோட்பாட்டை வந்து நம்ம வந்து எந்த வினையும் அற்று வினை அறுப்புக்கு வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து அந்த வைதிகத்துல பேசின பலவிதமான அந்த ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் நம்ம மேற்கொண்டாதான் வந்து இந்த முக்தி இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் எடுத்து என்ன, அதே போல சமணம் பேசிய அந்த மகாவிரதங்கள் அப்படின்னு சொல்றது, அனுவிரதங்கள் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் என்ன, இவங்களோட விரதங்கள் எல்லாத்தையும் வந்து வெளியில கொண்டு வந்து இல்ல கடவுள் வந்து உனக்கு அருள்பாலிப்பார் அப்படின்னு சொல்லி, நீ வந்து கடவுளோடு முக்கியமாக சரணடைந்தால் கடவுள் உனக்கு அருள்பாலிப்பார் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி வந்து பக்தி வந்து ரொம்ப இயல்பாக அவை வெகுஜனப்படுத்தியது அப்படின்றது. இந்த அருள்பாலிப்பது, ஆட்படுவது, சரணடைவது, இது எங்க இருந்து வந்து உருவானது அப்படின்னு சொல்ற விஷயங்கள போன உரையாடல் நம்ம பார்த்தோம். அது வந்து சூத்திரருக்கான அடையாளங்களாக சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வந்து பொது அடையாளங்களாக இங்கு பக்தியில் மாற்றப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து முத்துமோகன் சார் போன இயல்ல குறிப்பிட்டதையும் நம்ம உரையாடி இருக்கிறோம். ஆக அடுத்த புறத்துல வந்து சரணடைதல் அப்படின்னு சொல்றது எப்படி வந்து ஒரு ஆதிக்க சக்திக்கு வந்து சரணடைகின்ற ஒரு தன்மையையும் வந்து இறை கோட்பாடு என்பது அந்தந்த வட்டாரத்துல மேட்டுக்குடிகளினுடைய அவர்களுடைய விருப்பங்களுக்கு நம்ம சரணடைவது, அவர்களுடைய ஆளுமைக்கு நம்ம சரணடைவது அப்படின்றதையும் எப்படி வந்து இந்த பக்தி மரபுகள் இறை கோட்பாட்டுக்கான இறைவனுக்காக சரணடைவதல் அப்படின்ற இடத்துல இருந்து எப்படி இந்த விதமான ஒரு அடிமை மனப்பான்மையை நமக்குள்ள உருவாக்கி கொடுத்தன, ஏன்னா அதற்கான தத்துவ தளங்களை எப்படி நமக்கு வந்து அல்லது உளவியல் தளங்களை நமக்கு எவ்வாறு உருவாக்கி கொடுத்தன அப்படின்னு சொல்ற விஷயங்கள்ல நம்ம போன உரையாடல்கள்ல நம்ம பார்த்தோம். ஆனால் கடைசியாக இந்த பக்தி அப்படின்னு சொல்றது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு புறம் சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து கிடைத்த அந்த வளமை குறியீடுகள், தாய் தெய்வ வழிபாட்டு முறைகள், வெகுஜன மரபுகள், இவைகளை வந்து ஒரு புறம் பக்தி எடுத்துக்கொள்கிறது. இந்த சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து நமக்கு கிடைத்த அதிலிருந்து கிளைத்து பலவிதமான வளர்ச்சிப்பாடுகளை அடைந்த சிராமண மரபுகளிலிருந்து அவைகளிலிருந்து கருத்துக்களை எடுத்தும் வேறுபட்டும் மறுதளித்தும் பக்தி வந்து உருவாகிறது. மற்றொரு புறம் வைதீகம் பார்ப்பனியம் பேசிய அந்த வர்ண அமைப்பு முறையை அந்தந்த வட்டாரங்களுக்கு ஏற்ப சாதி அமைப்பாக பரப்பியது இந்த நிலவுடைமை பக்தி நிலவுடைமை சமூகத்துக்குள்ள புகும் பொழுது அந்த நிலவுடைமை சார்ந்த சமூகத்தினுடைய அந்த மேட்டுக்குடிகளினுடைய நலன்கள், அந்த மேட்டுக்குடிகளினுடைய அந்த அவர்களுடைய விருப்புகள் வெறுப்புகளுக்கு ஏற்ப ஒரு சாதி அமைப்பாக மாற்றி இந்த நிலத்துல வந்து சாதி அமைப்பை மிக தீவிரமாக பரப்ப உதவியதும் இந்த பக்தி காலகட்டம் தான் அப்படின்னு சொல்றதையும் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஆக பக்தியை நம்ம எவ்வாறு புரிந்து கொள்வது, பக்தியை வந்து எந்த இடத்துல இருந்து தொடங்கி நம்ம பார்ப்பது, ஏன்னா பௌத்தத்துக்கும் சிராமண மரபுகளுக்கும் பிற சிராமண மரபுகளையும் வந்து எப்படி வந்து அவைகளை புரிந்து கொள்வது, வைதிகத்தை அடிப்படையாக கொண்டு வேதத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து பௌத்தத்தையும் பிற சிராமண மரபுகளையும் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரியான சில முக்கியமான விஷயங்களை விவாதிப்பதாக இந்த இயல் அமைந்திருக்கிறது. இதுல சொல்லப்பட்ட விஷயங்களை ஏறக்குறைய நம்ம அனைத்தும் நம்ம பேசிட்டோம். தொடர்ந்து நம்ம விவாதிப்போம். கேள்வி நேரத்தின் போது அதை கூட தொடர்ந்து நம்ம பேசலாம் இன்னும் அதிகமாக. நன்றி தோழர்களே.
நன்றி தோழர் லெரன்ஸ். மிக அழகாக உங்களுடைய பதிவுகளை எடுத்துரைத்தீர்கள். குறிப்பாக சைவத்திற்கும் வைணவத்திற்கும் உள்ள பக்தி நிலை எப்படி இருந்திருக்கிறது, பெண் சக்திகளின் ஆதிக்க சக்தி எப்படி வளர்ந்திருக்கிறது, பௌத்த தத்துவ தெய்வீக விவரங்களை எப்படி நாம் எடுத்துரைப்பது, பௌத்த சமண சன்மார்க்கங்களின் நிலைகளை எப்படி நாம் பொருட்கொள்வது, சிந்துவெளி நாகரிகத்தில் எப்படி அவையெல்லாம் செயல்படுகிறது போன்ற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து நிகழ்த்தியுள்ளீர்கள். உங்களுடைய உரை மிக சிறப்பாக அமைந்ததற்கு நன்றி, வாழ்த்துக்கள். கலந்துரையாடலை நிகழ்த்த தோழர் ராமச்சந்திரன் அவர்களை தொடங்கி வைக்குமாறு அன்போடு கேட்டு. ராமச்சந்திரன். அப்போ சைமன் காவு கூப்பிட்டுலாம். சைமன் சரி சரி சரி. இணைப்பில் இணைந்துள்ள கோவை தோழர் ராமு அவர்களும் தோழர் அகத்தியன் அவர்களும் ராஜபாளையத்தை சேர்ந்த தோழர் சிவசுப்பிரமணியம் அவர்களும் ஏனைய தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தினை தெரிவித்து வரவேற்றுக் கொள்கிறேன். கலந்துரையாடலில் தோழர் காமு அவர்கள் ஆரம்பித்து வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, வழக்கம் போல நுட்பமான ஒரு இயல், அது வந்து டர்ன் சாம்பிள் ரொம்ப அழகா இது வந்து பன்னெடுங்காலமாக ஒரு புகை மூட்டமாக இருந்த ஒரு கருத்து இன்னைக்கு ஓரளவுக்கு தெளிவு பெற்றிருக்கு. பக்தி மூவ்மெண்ட்டுங்கிறது எப்படி வந்திருக்க முடியும், எப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிற பற்றிய ஒரு கேள்விகள் அப்பப்போ வந்துட்டு போகிறது உண்டு. பட் அதை பற்றி மேலதிகமாக தேடுகிற ஒரு அறிவும் ஆழமான புரிதலும் இது போன்ற விஷயங்கள் இல்லாதனால அது அப்படியே நம்ம டேக் அண்ட் ஃபார் கிராண்டடா, என்னை பொறுத்தவரைக்கும் அப்படிதான் நான் இருந்திருக்கேன். இன்னைக்கு வந்து அவருடைய உரையில வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தாக்கம், இது ரொம்ப ஒரு டேக் ஹோம் மெசேஜ் எடுத்துக்கலாம். இப்போ பக்தி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வேத காலத்திலிருந்து வேதத்திலிருந்து வந்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ரூஃப். அதை நிறுவிய பிறகு இந்து சமவெளியினுடைய அகழ்வாய்வு தடயங்கள் மூலமாக ஒவ்வொரு அம்சமாக எப்படி பக்தி இலக்கியம் கட்டமைக்கப்பட்டது என்பதை அவர் வந்து பல்வேறு விளக்கங்களால் அவரை வந்து தெளிவுபடுத்தினார். ஸோ பக்தி மூவ்மெண்ட் அந்த அதனுடைய ஆரிஜின் அல்லது எந்த ஒரு கலாச்சாரத்திலிருந்து ஊற்றெடுத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமா உரை நிறுத்தினார் கிரண் சாமுவேல். அது பௌத்த சிராமண மதங்கள் என்று சொல்லக்கூடிய பௌத்தம், சமணம் போன்ற மதங்கள் உருவானதும் அதனுடைய அடிப்படையில் சிந்து சமவெளி குழுவின் அடிப்படையில அந்த பக்தி இலக்கியம், பக்தியின் மூலமாக முக்தி அடைதல் என்கிற ஒரு சமாச்சாரம் எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. இப்ப இது வந்து எனக்கு கேள்வின்னு ஒண்ணு கிடையாது. நான் இது வந்து வேற ஒரு கான்டெக்ட்ல இந்த லெக்சரை நான் பொருத்தி பார்க்கிறேன், சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்கிறேன். இப்ப இன்னைக்கு நடந்த உரை என்பது பக்தி மூவ்மெண்ட் வந்து இட் எமனேட்டட் ஃப்ரம் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கறதுதான் ஒரு டெரிவேட்டிவ் இன்னைக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய தேவாரம், திருவாசகம் போன்ற அதுதான் நம்ம பக்தி மூவ்மெண்ட் அல்லது பக்தி காலம் அப்படின்னு வரையறுக்கிறோம். அது வந்து சிந்து சமவெளியினுடைய இன்ஸ்பிரேஷனால வந்தது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இதுன்னு கிடையாது. பக்தி மூவ்மெண்ட் த்ரூ அவுட் இந்தியா,
சிந்து சமவெளியில தான் வந்திருக்குங்கிறது தான் இன்னைக்கு ஒரு நீங்க உங்களுடைய உரையில் தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம இங்க தமிழ் மரபு என்பது சங்க இலக்கிய மரபுல இருந்து பார்த்தோம்னா அங்க பக்தி, வழிபாடு, முக்தி இது போன்ற சமாச்சாரங்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா தெய்வ உருவ வழிபாடு கிடையாது, பிரார்த்தனைகள் கிடையாது, கோரிக்கைகள் கிடையாது. அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் மரபு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இந்த பக்தி மரபுங்கிறது வந்து சிந்து சமவெளியில இருந்து நிறைவாச்சுன்னு சொல்லும் பொழுது நம்ம பாலகிருஷ்ணனுடைய கருதுகோளான சிந்து சமவெளி விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்ட இடம் என்கிற கருத்து வந்து லேசா கொஞ்சம் ஷேக்கி ஆகுது. காரணம் என்னன்னா சிந்துவெளிக்கு முன்னாடியே இங்க ஒரு தமிழ் சமூகம் வேறுவிட்டு வளர்ந்து சங்க இலக்கியமாக அந்த காலகட்டமாக இருந்ததுங்கிற ஒரு விஷயம் உங்களுடைய உரையின் நோக்கம் அதுவாக இல்லாவிட்டாலும் உங்களுடைய உரையினுடைய செய்திகள் மூலமாக இதை வந்து நம்மளால டெரைவ் பண்ண முடியுது. இது பத்தி டெரன்ஸ் சாமுவேலுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்தா சொல்லலாம் அந்த இன் ரிலேஷன் டு டாக்டர் பாலகிருஷ்ணன் ஆப்சர்வேஷன் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும் சங்க இலக்கியத்துல வந்து இது போன்ற வழிபாட்டு முறைகள்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா பிற்காலத்துல வந்தது இந்த பக்தி மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நிறைவு பண்ணியிருக்கோம். இந்த பக்தி மூவ்மெண்ட் இட் எமனேட்டட் ஃப்ரம் சிந்து கல்ச்சர் அப்படி சொல்லும் பொழுது ஈவன் பிஃபோர் சிந்து கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் அவர் சங்கம் ஏஜ் வாஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதுல இருந்து டெரைவ் ஆகுது இன்டைரக்டா. தோ தட் வாஸ் நாட் யுவர் எய்ம் டு டூ சோ, அது டெரைவ் ஆகுது. It seems to be a slight in contradiction with what Balakrishnan uses to say. அது அவர் ஒன்றும் அசர்ட்டிவா சொல்ல, இருந்தாலும் அவர் அடிக்கடி பேசக்கூடிய கருத்துக்கள் இதுதான். இது சம்பந்தமா அவங்களுடைய கமெண்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நன்றி, வணக்கம் தோழர்களே. நன்றி தோழர். மிக அருமையாக சிந்து சமவெளியில் தான் பக்தி இயக்கம் தோன்றியது என்பதனையும் அதற்கு முன்னால் அது தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதையும் மிக தெளிவாக எடுத்துரைச்சீர்கள். நன்றி தோழர். வேற தோழர்கள் யாராவது? தோழர் சிவசுப்பிரமணியன் தோழர். ராஜபாளையத்திலிருந்து சிவசுப்பிரமணியன். பேசுங்க தோழர். கேக்குது இல்ல தோழர்? கேக்குது தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கோவை திரு காமு அவர்கள் சொன்ன கருத்து நான் ஆமோதிக்கிறேன். அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னாடியே தமிழர் நாகரிகம் உண்டு. அது தொன்மையானவர், தமிழர்ந்த தொன்மையானவர்கள் அப்படின்னு பதிவிட்டாங்க. அது ரொம்ப வரவேற்க தகுந்த உண்மையா. இதுல யோக முத்திரை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா தோழர் ஏதோ கிராஸ் டாக்கிங் பண்ணுங்கண்ணா, மீட் பண்ணிருங்க. இதெல்லாம் அறிவார்ந்த மனிதர்கள் உருவாக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். அது பேராசிரியர் முனைவர் டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் இன்னைக்கு சொன்ன உரையாற்றியதிலிருந்து நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டேன். அவருக்கு முதல்ல நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த யோக முத்திரைகள் அறிவார்ந்த மனிதரால் உருவாக்கப்பட்டது. நமது உடலும் மனமும் நலமாக இருப்பதற்காக உருவாக்கப்பட்டது. யோகியரால் உருவாக்கப்பட்டது யோகா. யோகா வந்து உடல் நலத்திற்கு மனநலத்திற்கு. அதே மாதிரிதான் முத்திரைகள். டாக்டர் ஜான் என்பவர் நலம் பயக்கும் முத்திரைகள்னே ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அது முத்திரைகள் வந்து இந்த யோகாவை மாதிரி உடல் நலத்துக்கு மனநலத்துக்கு நல்லது. மற்றபடி அடுத்து பெண்ணின் பிறப்புறுப்பில் செடி கொடிகள் கிளைத்தெழுவது போல அது வந்து உயிர்கள் பிறப்பது அப்படிங்கிற ஒரு குறியீடுதான் அப்படின்னு நினைக்கிறேன். அதைத்தான் பேராசிரியர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அடுத்து பக்தி மூலமாக முக்தி அடைகிறது. முக்தினா என்ன? வேற என்ன? பிறவியை அறுத்தல். அதாவது ஐதீக முறைப்படி 7 பிறவி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழருக்கு வந்து 7 தலைமுறை அப்படின்னு வழக்கம் உண்டு. அந்த இதுதான்
7 பிறவின்னு தமிழர்கள்ட்ட கிடையாது. 7 தலைமுறைகள். அது வரிசையா சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி தான் இருக்குது. இதுல ஒரு இப்போ பக்தி வந்து அசட்டு நம்பிக்கையை ஆழமாக பதித்திருக்கிறது அப்படின்னு ஒரு சொல்லாடல பேராசிரியர் வந்து சொன்னாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. உண்மையான வாசகம். அது நல்ல வாசகம். அப்புறம் பக்தி வந்து ஆளும் வர்க்கத்தை நாடின. அது ஆதி காலத்திலிருந்து அப்படித்தான். பக்தி வந்து ஆளும் வர்க்கத்தை தயவிலேயே தான் அது வளர்ந்து தெளித்து வளர்ந்து வந்திருக்கிறது. ஆலமர விருட்சமாக வளர்ந்து வந்திருக்கிறது. அது உண்மை. இது நான் நினைக்கிறேன், மதத்திலிருந்துதான் சாதி உருவாகி இருக்கிறது என்று நினைக்கிறேன். மதம் தான் வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிற உருவாக்கி அதுல இருந்துதான் கிளைத்து எழுந்தது. அரசன், அந்தணர், வணிகர், வேளாளர், இப்படி சாதி உருவாகுது. அந்த மதத்திலிருந்து சாதி உருவாகுது அப்படிங்கிறது என்னுடைய முடிவு. இதை நீங்களும் இது பற்றி சொல்லுங்களேன். அடுத்து, உலகில் ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு பக்தி மார்க்கத்தை உருவாக்குகிறது. அதனால்தான் நிறைய வெவ்வேறு பக்தி மார்க்கங்கள் இருக்கின்றன. இப்ப இந்த ஆரியர்களுக்குள்ளே வச்சுக்கிடுவோமே, ஐயர்கள் வந்து சைவம், ஐயங்கார் வந்து வைணவர், இப்படி அது பக்தி மார்க்கம் நிறைய உருவானது இந்த அடிப்படையில தான். ஒவ்வொரு இடத்திலும் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு இனமும் அவர்கள் தங்களுக்கென்று ஒரு பக்தி மார்க்கத்தை வகுத்தார்கள். அதனாலதான் நிறைய பக்தி மார்க்கங்கள் இருக்குது என்று நினைக்கிறேன். இது சரிதானா? இப்படி 2 இது, மதத்திலிருந்து சாதி வந்தது, பிறகு இந்த பக்தி மார்க்கங்கள் நிறைய இருப்பதற்கு காரணம் நான் சொல்றது சரிதானா? வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழர். மிக அருமையாக மதத்திலிருந்து ஜாதி வந்ததா, ஜாதியிலிருந்து மதம் வந்ததா என்ற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வியை வைத்துள்ளீர்கள். தோழர் அவர்கள் இதற்கு பதிலுரை கூறுவார்கள். அதற்கு முன்பாக வேறு தோழர்கள், தோழர் பேராசிரியர் இதயராஜா அவர்கள் ஏதாவது பேச விரும்புறீங்களா? தோழர்களே வணக்கம். தோழர்களே சொல்லுங்க. தோழர்களே வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அருமையான உரையை வந்து டெரன்ஸ் சார் வந்து கொடுத்தாங்க. நான் ஒரு வாரமும் முழுமையா கேட்கன்னு வருவேன். ஆனா சில கல்லூரியில வேலை நிமித்தமா வந்து கேட்க முடியாம போயிருச்சு. முத்துமோகனுடைய அந்த புத்தகத்தை வந்து ஒவ்வொரு அங்குலமாக பேராசிரியர் டெரன்ஸ் தோழர் வந்து நமக்கு கொடுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு பணி. அதனால சாரை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். வருங்காலத்துல எங்களுடைய கல்லூரியில கூட டெரன்ஸ் பேராசிரியர் எல்லாம் கூப்பிட்டு ஒரு அமர்வுல கங்கா தோழர், ராமச்சந்திரன் தோழர், ஜார்ஜ் அண்ணன், இவங்களெல்லாம் வந்து ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா என்னுடைய பார்வையெல்லாம் என்ன தெரியுமா, இந்த அமர்வை கூட விட்டுருங்க, மக்களுக்கு செல்ல வேண்டிய இந்த ஒரு மார்க்சிய நோக்கில் செல்லக்கூடிய ஒரு அணுகுமுறையில வந்து ஒரு இடைவெளி விட்டுருச்சு. நான் அப்படிதான் பார்த்துட்டே வர்றேன். மாணவர்கள் மத்தியிலும் சரி, ஆசிரியர்கள் மத்தியிலும் சரி, அந்த தோழமை உறவு, அந்த பொதுவுடைமை சித்தாந்தம், எதை எப்படி அணுகி பார்க்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு எல்லாம் இன்னைக்கு இல்லை. எல்லாமே ஜாதித்துவத்திலையும் சமயத்தின் அடிப்படையில தான் இளைஞர்களும் சரி, கல்வியாளர்களும் சரி போய்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கு. என்ன மாதிரி தனிப்பட்ட ஒரு நபர்களால் இது செய்ய முடியாது நம்ம. ஆனா இருந்தாலும் ஆதங்கங்கள் இருக்கு. ஒரு காலங்கள் வந்தா டெரன்ஸ் மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர், நம்முடைய மார்க்சிய தோழர்கள்லாம் இணைந்து கண்டிப்பா எங்களுடைய கல்லூரியில வந்து ஒரு பயிலரங்கம், தத்துவ பயிலரங்கம் கண்டிப்பா நடத்தணும். ஏன்னா காலத்தினுடைய கட்டாயம். நேரடியாக நான் பார்க்கிறேன், எம்ஏ மாணவர்கள், பிஜி மாணவர்கள்லாம் வேற விதத்துல போய்கிட்டு இருக்காங்க. அது அப்ப இங்க அப்படின்னா மதுரை போன்ற இடத்துல அப்படிதான் இருக்க. எல்லா இடங்கள்லயுமே அது போயிருச்சு, இடைவெளிகள். சரி, அது ஒரு பக்கம் என்னுடைய ஆதங்கத்தை வெளியிட்டிருக்கேன். இப்ப இந்த பக்தியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சார்ட்ட எந்த வினா வைக்கல. நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என்றால், பக்தி பொதுவாகவே வந்து அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம வந்து சிந்துவெளி என்று பல்வேறு மரபுகளை உள்ளடக்கி அது காலத்துக்கு தகுந்த மாதிரி அது பயன்படுத்துது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், பொதுவாக சமயங்கள் எல்லாமே இப்ப 2-3 நாளா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து சிரியா மேல வந்து ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கான்.
அந்த ஏன் நிகழ்த்தினா அப்படின்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்குறான். அது கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அது வந்து ட்ரூஸ் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய சிறுபான்மையினர் மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் வந்து சிரியா என்ற இஸ்லாமிய நாடு மேல நேத்து ஒரு தாக்குதல் நடத்துறான். யார் இந்த ட்ரூஸ் மக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க இஸ்லாமியுடைய ஒரு பிரிவு, இஸ்லாமிய பேரினவாதத்தினால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய ஒரு துணை பிரிவு. அதை இன்னொரு சமூகத்தை சேர்ந்த யூத பேரினவாதம் தன்னோட கையில எடுக்குது. அதை பாதுகாப்பது மாதிரி தன்னை வெளிப்படுத்துது. உதாரணமாக 64 நடந்த இஸ்ரேல் போர்ல வந்து அந்த சிரியாவில் கைப்பற்றப்பட்ட அந்த கோலன் குன்றுகள் எல்லாம் அந்த ட்ரூஸ் மக்கள் தான் வாழ்றாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரூஸ் மக்களை தன்னுடைய இஸ்ரேல் இராணுவத்திலையும் வச்சிருக்கானா. யாருன்னா மைனாரிட்டி முஸ்லீம். அவன் ஒரு இஸ்லாமிய மனிதர்கள் தான். ஆனா அவன் அந்த பேரினவாத இஸ்லாமியரை எதிர்ப்பதற்காக அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடை தன் கையில் எடுத்து வைக்கிறான். இப்ப என் கேள்வி என்ன நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, பொதுவாக ஒரு சமயம் ஒரு உச்ச நிலையில் இருக்கும்போது, அது இஸ்லாமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் சரி, ஒரு வைதீக போக்குல மேலோங்கி இருக்கும்போது சில மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப அந்த மக்கள் பாதிக்கப்படும் போது அந்த மக்களை தன்வயப்படுத்துவதற்காக இன்னொரு நிறுவனம் அதை கையில எடுக்கிறான். கையில எடுத்து அவன் என்ன செய்யறான், அந்த பாதிக்கப்பட்ட சாமானிய மனிதராகவே ஒரு குருநானாக்கோ அல்லது ஒரு கபீரோ அல்லது ஒரு கர்நாடகத்தில் கூடிய ஒரு லிங்காயுதத்தை உருவாக்கிய அந்த பசவனரோ யாரா இருந்தாலும் பார்த்தோம்னா, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பிராமண இனத்துல கூட வந்திருக்கலாம், அவன் பாதிக்கப்பட்டவனா இருப்பான். அந்த பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரை வைத்து கொண்டு வேறொரு வடிவத்துல தன்னுடைய சமயத்தை கட்டி அமைக்க வேண்டும் என்பதற்காக சாமானிய மக்களினுடைய சம்பிரதாய வாழ்க்கை முறைகள், நாம வந்து சிந்து வெளியை சொல்றோம். எதுக்கெடுத்தாலும் நம்ம வந்து தமிழர்கள் சிந்து வெளியோட தொடர்புடையவர்கள் என்பதே நம்ம ஒரு படம் பிக்சர் காட்டிக்கிட்டு இருக்கோம். சிந்து வெளி ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழர்கள் தொன்மையானவர்கள், அதுதான் நம்ம பார்க்கணும். கீழடி நாகரிகத்தை சிந்து வெளி நாகரிகத்துடன் இணைக்குது தொடுது என்பது ஒரு பக்கம் விவாதமா இருந்தாலும், அந்த உயர்ந்த நாகரிக அமைப்பை உடையவர்கள் தமிழர்கள், அதான் மார்க்சியமும் சொல்லுது. இப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்டவனை தன்னில் கையில எடுத்துக்கொண்டு அந்த சமூகத்தை உணர்ச்சியை மையமா வைத்துக்கொண்டு திரும்பவும் சடங்கு சம்பிரதாயங்களை வைத்துக்கொண்டு அந்த உலகாயுத கொள்கைகளை உள்ள இணைத்து கொண்டு ஒரு 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 கண்ணாமூச்சி விளையாட்டை தான் அந்த பக்தி இயக்கங்களை வந்து சமயங்கள் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது இஸ்லாமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டில பார்த்தோம்னா அந்த ஆதி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சிஎஸ்ஐகள் கிளம்பி வருகின்ற போது இதே மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் அங்கேயும் எடுத்தாங்க. இப்ப இது இந்த பக்தி மரபு என்பது ஒரு சமயம் இன்னொரு சமயத்தை வெற்றி கொள்வதற்காக கையில எடுக்கக்கூடிய சாமானிய மக்களினுடைய கண்ணாமூச்சி விளையாட்டு என்றுதான் நாம வைத்து யோசிக்கலாமா என்பதுதான் என்னுடைய ஒரு உள்ளார்ந்த உணர்வாக இருக்கு. இதை பத்தி தோழர்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு என்பது எனக்கு தெரியல. நன்றி, வணக்கம் சார். நன்றி தோழர். பாளையங்கோட்டை வந்து குமரி மாவட்டத்துக்கு அடுத்தாப்புல மிக சிறந்த ஒரு இடம். அதனுடைய அபிவிருத்திகளை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான முரண்பாடுகள் எங்கெங்கு செயல்பட்டது என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறியுள்ளீர்கள். நன்றி தோழர். வாய்ப்புகள் உங்கள் மாவட்டத்திலும் நிறைய இருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு தோழர்கள் யாராவது பேச தயாராக இருந்தால் அழைக்கலாம். புஷ்பராஜ் இணைப்புல இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல. அப்போ கங்கா பேசுறியா? ஆமா, நான் 2 வார்த்தை பேசுகிறேன். பேசுங்க. அன்பான தோழர்கள், பேசுறது கேக்குதா? கேக்குது. சரி. அன்பான தோழர்களே, என்னுடைய தத்துவ உரையாடல் என்பது நமக்கு குறிப்பாக நம்முடைய பெரன்ஸ் சாமுவேலுடைய உரை என்பது ஒரு வகையில நாளுக்கு நாள் நெருங்கி வருகிறது என்று சொல்ல வேண்டும். தொடர்ச்சியான உரையாடல்கள், அதுல நம்முடைய பங்கெடுப்பு எல்லாம் இணைந்து இருக்கிற போது அண்ணன் முத்துமோகனுடைய அந்த நூலை
உருவாக்கும் போது அந்த ஆசிரியருக்கு என்ன நோக்கம் இருந்ததோ அந்த நோக்கம் இன்றைக்கு இங்கே நிறைவேறுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆஹ் அதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் ஏற்கனவே இந்த மேடையில் சொன்னதுதான். நூலாசிரியரான முத்துமோகனை தன்னுடைய ஆசிரியராக ஆசானாக கொண்டவர் நம்முடைய டெரன்ஸ் சாமுவேல். எனவே ஒரு தன்னுடைய ஆசானுடைய நூலை சீடனாக இருக்கக்கூடிய ஒருவர் படித்து உணர்வது என்பது ஒரு தனித்தன்மை உள்ள ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லாதவர்கள் இந்த நூலை படிப்பதற்கும் தன்னை கற்பித்த ஆசிரியருடைய நூலை மாணவன் படிப்பதற்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசம் என்பது ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் அதில் உருவாகிவிடும். அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் என்று சொல்லுவது அந்த விஷயத்தை இன்னும் கிரகிப்பதற்கு வாய்ப்பாக அமையும். அதிலும் குறிப்பாக டெரன்ஸ் சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கை தொழிலாகவே தத்துவ பேராசிரியர் என்ற வாழ்க்கை தொழிலை தேர்ந்தெடுத்த காரணத்தால் நமக்கு இந்த நிகழ்வு என்பது மிக கச்சிதமாக மிக காத்திரமாக நிகழ்ந்து வருகிறது என்பதை நாம் உண்மையிலே அடிக்கோடிட்டு சொல்ல வேண்டும். அதே போல நம்முடைய நண்பன் ராமச்சந்திரனுடைய தலைமை உரை, அந்த தலைமை உரையும் மிக அருமையாக இருக்கும். மிக அருமையாக இருந்தது என்பதை நாம் வெறுமனே பேச்சுக்காக சொல்லவில்லை. ஏனென்றால் அண்ணன் முத்துமோகன் ஒரு கோணத்தில் ஒரு கட்டமைப்போடு விஷயத்தை பேசுகிற போது அதை நம்முடைய தம்பி டெரன்ஸ் இங்கே உரையாடலாக தருகிற போது வெறுமனே அது ஒரு காப்பி அடித்தல் அல்ல. அண்ணன் முத்துமோகனுடைய அந்த கருத்து நிலைகளை உள்வாங்கிக் கொண்டு அவற்றை தம்பி டெரன்ஸ் தன்னுடைய ஒரு இன்டர்பிரேஷன், அந்த ஒரு இன்டர்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய அம்சம் என்பது நம்முடைய தம்பி டெரன்ஸனுடைய உரையாடலில் எப்போதும் இருக்கும். சில பல நேரங்களில் வெளியில் உள்ள சிந்தனைகளையும் கூட இணைத்தவர் பேசக்கூடிய அழகை நாம் பல முறை பார்த்திருக்கிறோம். குறிப்பாக பல இடங்களில் அம்பேத்கரை தன்னுடைய ஒரு ஒரு மேற்கோளாக கோட்பாடாக எடுத்துச் சொல்வதையும் பார்த்து வருகிறது. அதே போலதான் ராமச்சந்திரனுடைய தலைமை உரையிலும் கூட அது டெரன்ஸ் நடத்திய உரையாடலை எடுத்துச் சொல்லுவது என்பதை மீறி அவரிடமும் ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கிறது. இன்றைய தலைமை உரையில் அதை நாம் தெளிவாக பார்த்தோம். அப்ப நமக்கு கிடைச்சக்கூடிய நன்மை என்னவென்று சொன்னால், டெரன்ஸ் ஒரு உரையாடல் நடத்துகிற போது அந்த உரையாடல் ஒரு இடத்தில் நடக்கிறது, அடுத்த மாதம் உரையாடல் நடக்கிற போது ராமச்சந்திரன் அந்த நடந்து முடிந்த உரையாடலை நமக்கு எடுத்து நம்மிடைய விவரிக்கின்ற போது இந்த பாடுபொருள் என்பது நம்முடைய நெஞ்சங்களிலே ஆழமாக பதிகிறது. அந்த வகையில என்னன்னா, நமக்கு இத்தனை நாள் ஏறத்தாழ நம்ம 74 உரையாடல்கள், 4-5 உரையாடல்கள் மட்டும்தான் வெளியே உள்ளது. மீது எல்லாமே நம்முடைய தம்பி டெரன்ஸனுடைய உரையாடல்கள் தான். அப்படி வருகிற போது இந்த பாடுபொருள் என்பது நம்முடைய அரங்கத்திலே மிக தெளிவாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில தம்பி டெரன்ஸுக்கு நம்முடைய நன்றிகளை சொல்லுவது போல நம்முடைய ராமச்சந்திரனுக்கும் நம்முடைய நன்றிகளை சொல்லுவது. அப்ப இன்னைக்கு ராமச்சந்திரன் பேசுகிற போது பக்தியை அதனுடைய முரண்பாடுகளோடு புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்று நினைக்கிறேன். அந்த வகையில பக்தியை மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையுமே முரண்பாடுகளோடு தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மார்க்சியத்தினுடைய ஒரு மைய புள்ளி. மார்க்சியம் எப்போதுமே கான்ட்ரடிக்ஷன் என்பதைத்தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய மூல ஊற்றாக பார்க்கிறது. அந்த முரண்பாடுகளுடைய இயக்கம்தான் இந்த உலகமாக விரிகிறது அல்லது இந்த பிரபஞ்சமாக விரிகிறது என்பதை மார்க்சியம் நமக்கு திட்ட தெளிவாக சொல்லுது. எனவே எந்த விஷயத்தை எடுத்தாலும் முரண்பாடுகளோடு பார்க்கின்ற போதுதான் அது இயங்கியல் பார்வையாக இருக்கும் அல்லது மார்க்சிய பார்வையாக இருக்கும். அப்பதான் ஒற்றைத்தன்மை வராது. இந்த இதுல வரும்போது நம்ம இந்த நூல் முழுவதும் வரக்கூடிய ஒரு விஷயம் என்பது வைதீகத்துக்கு எதிராக சில விஷயங்களை எல்லாம் அங்கங்கே சொல்லி வருகிற போது வைதீகத்துக்கு எதிரான எல்லா விஷயங்களும் பெரும்பாலும் இந்த உலகம் சார்ந்ததாக இருக்கிறது, மக்கள் சார்ந்ததாக இருக்கிறது, மண் சார்ந்ததாக இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம்.
வைதிகம் ஒரு ஒற்றை மொழியில் நிற்கிற போது அவைதிகம் என்பது பல மொழிகளை கொண்டதாக இருக்கிறது. அது அந்தந்த வட்டாரத்தினுடைய தாய்மொழிகளாக இருக்கிற போது இங்கே பன்மைத்துவம் புளூரலிசம் என்பது வெளிப்படுகிறது. அங்கே ஒரு விதமான அராஜகம் நிகழ்கிற போது இங்கே இந்த அவைதீக இயக்கங்கள், பக்தி இயக்கம் உட்பட அவைதீக தத்துவங்கள் அல்லது இயக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற பண்பு, ஒரு ஜனநாயக பண்பு அங்கே வெளிப்படுகிறது. மக்கள் உணர முடியாத, மக்கள் பேசாத ஒரு மொழியில் வைதிகம் பேசிக் கொண்டிருந்த போது புத்தன் பேசிய மொழி பாலி மொழி, அந்த மக்களுடைய மொழி. ஏனென்றால் புத்தனுடைய நோக்கம் மக்களோடு உரையாடுவதுதான். அப்படி வருகிற போது நம்ம இந்த பேசிட்டே வரும்போது இந்த ஒவ்வொரு விஷயத்துல இந்த அம்சத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு ஜனநாயக பண்பு என்பது எப்போதுமே இதில் அடிபடுது. அதே போல இன்னைக்கு நம்ம டெரன்ஸ் பேசுகிற போது, இந்த பௌத்தம் சமணத்தெல்லாம் பேசுகிற போது ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு கருத்து என்பது அந்த அறம் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டார். ஏன்னா அறத்தை மையமாக வைத்து செயல்படக்கூடிய, அங்கேயும் அவர்கள் தர்மம் என்ற ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார்கள், வர்ணாசிரம தர்மம் என்ற ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். அங்கே பேசக்கூடிய தர்மம் என்பது அது பிராமண வர்க்கத்தினுடைய தர்மமாக இருக்கிறது, பிராமணியமாக இருக்கிறது. பிராமணியம் மேலும் மற்றவர்கள் எல்லாம் கீழும் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அடிப்படையை வைத்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் பேசுகின்ற அறம் என்பது மக்கள் சார்ந்ததாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வகையில நமக்கு அந்த ஒரு வகையில இந்திய பண்பாட்டினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய வேதத்தை ஏற்றுக்கொள்ளுவது வைதிகம் என்றும், வேதத்தை எதிர்ப்பவர்கள் ஐவைதிகம் என்று சொல்லக்கூடிய அந்த முரண்பாடு, அந்த எதிர்வு என்பது நமக்கு இப்போதைக்கு திட்ட தெளிவாக தெரிகிறது. இந்தியாவை பற்றி பேசுகிற போது, நாம் படிக்கின்ற போது இது நம்முடைய கண்ணோட்டத்தை அமைக்கின்ற ஆற்றல் படைத்தது. ஏன்னா ரொம்ப காலமாகவே வேத மரபிலிருந்து தான் எல்லாம் தொடங்குகிற போது, இல்லை வேத மரபு இல்லை, அதற்கு முன்பு என்று சொல்லி சிந்துவெளி பற்றிய கண்டுபிடிப்பு வந்த போது வேத மரபு என்று சொல்லக்கூடியது எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் என்பது தெளிவாக தெரிந்துவிட்டது. இன்றைக்கு ரொம்ப காலத்துக்கு வரை இப்பதான் நிறைய வரலாற்று நூல்களில் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பேசுகிறார்கள். பழைய காலங்களில் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி உள்ள பேச்சே இருக்காது. ஆனா இன்றைக்கு சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி பேசுகிறார்கள். அப்ப சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து நாம் எடுக்கக்கூடிய அடிப்படைகள் எடுத்துக்கொண்டால் இந்தியா பற்றிய இந்த மண் குறித்த நமக்கான ஒரு பார்வையை உருவாக்க முடியும். அந்த முறையில இன்றைக்கு சிந்துவெளி, சிராமணம், பக்தி என்று சொல்லக்கூடிய இந்த உரையும் கூட அதற்கான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா பிராமணம் என்று சொல்லுவதற்கு நேர் எதிராக சிராமணம் இந்த நாட்டில் நிலவி இருக்கிறது. அது ஆதியிலே இருக்கிறது. இந்த பிராமணியம் என்பதற்கெல்லாம் முன்பாகவே அந்த சிராமணம் என்பது நம்முடைய மண்ணினுடைய, நம்முடைய பூர்வ குடிகளுடைய விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் புரிகிறோம். அந்த வகையில இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சியில எல்லா வகையிலும் நமக்கு இந்த தொடர் உரையாடல் என்பது நமக்கான ஒரு தத்துவ தெளிவை தரக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில தம்பி டெரன்ஸுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிக் கொண்டு, அதே போல இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடிய தம்பி ஜார்ஜ், அதே போல தலைமை தாங்கிய ராமச்சந்திரன், அருமையாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழன் சைமன், எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வைத்த தோழர் காமு, தங்க சிவசுப்பிரமணியன் மற்றும் நம்முடைய தம்பி இதயராஜா ஆகியோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மெய்நிகர் மேடையிலும் அதே போல முகநூல் நேரலையிலும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி கங்கா. மிக அருமையாக வைதீகத்துக்கும் ஐதீகத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, அதை எப்படி நாம் வேறுபடுத்தி காட்ட வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும் என்பதையும் தோழர் பேராசிரியர் டெரன்ஸ் சாமுவேல் எப்படி அதை நிரூபிக்கிறார் என்பதையும் மிக தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். குறிப்பாக உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய கருத்துரைகளும் எல்லோருக்கும் மிக சிறப்பான ஒரு வாய்ப்பினையும் வளர்ச்சியையும் தெரியப்படுத்திக் கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இறுதியாக தோழர்
கரண் சாமுவேல் அவர்களை பதிலுரை கூற அன்போடு அழைக்கிறேன். இன்று இந்த விவாதத்துல நம்ம இந்த நேரத்தில் மிக அற்புதமான சில கருத்துகள் நமக்கு மாறிக்கொண்டோம். தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. முதல்ல தோழர் காமு கேட்ட அந்த முக்கியமான ஒரு கேள்வி, அந்த இவர் பாலகிருஷ்ணன் அவருடைய அந்த ஆய்வுகளை முன்வைத்து தோழர் காமு கேட்ட அந்த கேள்வி, சிந்துவெளி விட்ட இடம் சங்க இலக்கியம் தொட்ட இடம் அப்படின்ற. அதை மியூட் பண்ணுங்க. சோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதியினுடைய ரொம்ப ஆழமான சில முத்துமோன் சாருடைய கருத்துக்களை நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தமிழின் தடங்களும் அப்படின்ற அந்த இடங்கள். இந்த பகுதியில இந்திய தத்துவங்கள் அப்படின்றத முன்வைத்து நம்ம பேசும் பொழுது எப்படி இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய கருத்துகள் பக்தி மரபுகளுக்குள்ள எவ்வாறு இடம்பெற்றன, பின்னால வைதிகத்தினுடைய அந்த வர்ணசாதி அமைப்பு அப்படின்றதும் பக்திக்குள்ள எப்படி புகுந்தது அப்படின்றது நம்ம புரிய முடிகிறது. சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது சங்க இலக்கியங்கள்ல நம்மளுக்கு இந்த வேத தொடர்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஆனா அங்க நமக்கு தொல்காப்பியரை முன்வைத்து நம்ம பார்க்கும் பொழுது நிலமும் பொழுதும் அப்படின்னு சொல்றது முக்கியத்துவப்படுகிறது அப்படின்றது. அதே போல சங்க இலக்கியங்கள்ல நிலம் மிக முக்கியத்துவப்படுகிறது. மக்களினுடைய உணர்ச்சிகள் ரொம்ப முக்கியத்துவப்படுகிறது. உணர்ச்சிகளும் திணை சார்ந்தவைகளாக அங்கு மாற்றப்படுகின்றன. இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சங்க இலக்கியங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அது இந்த விஷயங்கள் எல்லாமே அங்க இருந்த நம்ம சிந்துவெளி நாகரிகத்துல கிடைத்த அந்த முத்திரைகள் அவைகளை வைத்து பார்க்கும் பொழுது இங்கேயும் இந்த வளமை கோட்பாடுகள் என்ன, அதே போல இந்த மற்றபடியான இந்த உலகத்தினுடைய இந்த உயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அந்த விஷயங்கள் ஒரு அனுபூத தன்மையை ரொம்ப அதிகம் கொஞ்சம் கூட பேசாமல் இந்த உலகத்தன்மைகளை நம்ம மேற்கொண்ட விஷயங்கள் அவைகளை எல்லாம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக பார்க்கிறோம். அந்த ரெண்டுக்குமே எட்ட முடியாத வைதிகத்துக்கும் இத தமிழ் சங்க இலக்கியங்களுக்கும் நம்ம இணைத்தே நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு இணைத்து பார்க்கவே முடியாது அப்படின்ற இடத்துல நம்ம சொல்ல முடியும். ஆக இந்த விஷயங்களை இன்னும் மேலதிகமாக நம்ம அடுத்த சில உரையாடல்கள்ல அந்த தமிழ் தடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிற இடங்கள்ல சங்க இலக்கியங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை இவைகள் பேசுகின்றன, அவைகளுக்கும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக நமக்கு கீழ்ல அகழ்வாய்வுல கிடைக்கிற விஷயங்கள். அதே போல நேற்று இது ஒரு நியூஸ் ரிப்போர்ட் ஒன்று வாசிச்சுட்டு இருக்கும் பொழுது அதுல அந்த கர்நாடகால உள்ள இன்னொரு இடத்துல 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த மனித அந்த என்ன சொல்ற தாளிகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க கிடைக்கின்றன அப்படின்னு சொல்ற விஷயங்கள் இவைகள் எல்லாமே வேத காலத்துக்கு முன்னால நம்ம இட்டு செல்கின்றன. இது எல்லாமே இது ஒரு தென்னாடு அப்படின்னு சொல்றதே வேற ஒரு விதமான பகுதியாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடிகிறது. இது பார்ப்பனியத்திற்கான ஒரு பார்ப்பனிய ஆதிக்கம் அல்லது பார்ப்பனிய மேலாண்மையை தொடர்ந்து கேள்விக்குள் உட்படுத்துவதாக இந்த ஆய்வுகள் எல்லாம் நமக்கு அமைந்திருக்கின்றன. இதுவரை பார்ப்பனிய மேலாண்மையை அறிவு தளத்தில் செயல்படுத்தி வந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இன்று கேள்விக்குள்ளாக்கப்படுகின்றன. இதில் தான் இன்றைய இந்த காலத்தினுடைய அந்த டென்ஷனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த கான்ட்ரடிக்ஷன் என்ன, இந்த காலத்தினுடைய இந்த கான்ட்ரடிக்ஷன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசலாம். தோழர் காமுவுக்கு மிக்க நன்றி இந்த விஷயத்தை எடுத்து சொன்னதற்காக. அதே போல தோழர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் இந்த விஷயங்கள் பேசும் பொழுது இந்த பக்தியும் ஆளும் வர்க்க தொடர்புல எவ்வாறு உருவாகியது அப்படின்னு சொல்ற ஒரு இடத்து பேசினாங்க. இது
எப்படி ஆளும் வர்க்க தொடர்பு அப்படின்னு சொல்றது வந்து இங்க வெறுமனே மன்னர் சார்ந்து வந்து ஒண்ணு மட்டும் இல்லாமல் அந்தந்த வட்டாரங்கள்ல இருந்த வட்டார மேட்டுக்குடிகள் வந்து எவ்வாறு சாதியை வந்து தனக்கு வர்ண சாதி அமைப்பை பார்ப்பனியம் பேசிய அந்த வர்ண சாதி அமைப்பை உள்ளிழுத்து கொண்டு தனக்கான விஷயமாக தனக்கான ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கான விஷயமாக அதை எவ்வாறு மாற்றினார்கள் அப்படின்னு சொல்ற விஷயம். இதன் மூலமாக சாதி அமைப்பு ஒரு மறு கட்டமைப்பு செய்வதற்கும் சாதி அமைப்பு தொடர்ந்து பரவுவதற்கும் இங்கு இருந்த வட்டார மேட்டுக்குடிகள், பார்ப்பனர் அல்லாத வட்டார மேட்டுக்குடிகள் எவ்வாறு தொடர்ந்து பார்ப்பனியத்தை இங்கு திளைக்க செய்தன அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். இந்த விஷயத்தையும் அதே போல மதம் சாதிக்கான தொடர்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் சிவசுப்பிரமணியன் தோழர் பேசினாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அது எப்பொழுதுமே மதம் அப்படின்னு சொல்றது இல்லாமல் சாதியம் இல்லை. மதத்தால் இங்க அதுதான் அம்பேத்கருடைய முக்கியமான ஒரு தீசிஸும் கூட. என்ன இந்து மதம் அப்படின்னு சொல்ற இடமே வந்து சாதிக்கான ஒரு இடம் அப்படின்னு சொல்றதுதான் அதுவும் அல்லது பெரியார் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது மகாத்மா பூலே எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா இவர்களுடைய இந்த சாதி ஒழிப்பாளர்களினுடைய அனைத்து விஷயங்களுமே வந்து சாதிக்கும் மதத்திற்கும் இடையிலான மிக நெருங்கிய தொடர்பை வெளிப்படுத்துவையாக தான் இருந்திருக்கின்றன. இந்த விஷயத்தையும் வந்து முத்துமோகன் சார் எழுத்துக்களிலும் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்றது. அதே போல தோழர் இருதயராஜா அவர்கள் சொன்ன சில முக்கியமான கருத்துக்கள் என்ன, அவருடைய ஆதங்கம், இவைகளை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை வந்து என்னன்னா இன்றைய சூழ்நிலையில் நம்ம சொன்னது போல அந்த சமயம் சாதி சார்ந்த அணுகுமுறைகள் தான் இங்க வந்து வகுப்பறைகள்லையும் கல்வி கூடங்கள்லையும் கல்வி புலங்கள்லையும் இன்னைக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆதங்கத்தோடு தோழர் குறிப்பிட்டார். இது ஒரு முக்கியமான விஷயம். இதை எதிர்ப்பதற்காகத்தான், இதை உடைப்பதற்காகத்தான் நாமும் வந்து ஏதோ நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்து பண்றோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த விஷயத்தை தான் நாமும் தொடர்ந்து இதை நம்ம பேசிக்கொண்டே வருகிறோம். அதை நம்ம புரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்கிறோம். அந்த புரிந்து கொண்டு இதை வந்து எவ்வாறு கட்டுடைப்பது, தொடர்ந்து எவ்வாறு நம்ம செயல் திட்டங்களை உருவாக்குவது அப்படின்னு சொல்ற இடத்துல இருந்தா நம்ம தொடர்ந்து நம்ம செய்து வருகிறோம். இந்த பணிகள் நமக்கு தொடர்ந்து நம்ம வந்து எல்லா இந்த இடர்பாடுகள் நமக்கு கிடைக்கிற அந்த இருக்கிற தளங்களை யூஸ் பண்ணி இடர்பாடுகளை மீறி நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது, செய்து கொண்டே இருப்போம் அப்படின்றது. அதே போல பக்தின்றது வந்து எப்படி ஒரு இந்த பிற்காலங்கள்ல வந்து ஒரு விதமான ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டை வந்து எவ்வாறு நடத்தியது அப்படின்னு சொல்றது. நம்ம வரலாற்றை பார்க்கும் பொழுது எல்லா சமயங்களும் அவை தோன்றிய காலகட்டங்கள்ல வந்து அந்தந்த காலகட்டத்தினுடைய ஆதிக்க வர்க்கம், ஆளும் வர்க்கத்திற்கு அல்லது ஆதிக்க வர்க்கத்திற்கு அந்த சமூகத்தினுடைய மேலாண்மைக்கு எதிரான கிளர்ச்சிகளாகத்தான் உருவாகி இருக்கின்றன. இதை வந்து மேக்ஸ் வெபர் வந்து அதை குறிப்பிடுவார். அது ஒவ்வொரு சமயமுமே வந்து அதனுடைய தொடக்க காலங்கள்ல ரொம்ப ப்ராஃபிட்டிக்கா தான் இருந்திருக்குது அப்படின்றது. பின்னால வந்து அது எப்படி தொடர்ந்து வந்து அந்த சமூகத்தினுடைய மேட்டுக்குடிகளின் நலன்களை, விருப்பு வெறுப்புகளை நிர்வகிப்பதற்காக, அவைகளை திடப்படுத்துவதற்காக இந்த சமயம் என்பது எவ்வாறு பின்னாளில் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்றதை நம்ம புரிய முடியும். இந்த விஷயமும் கூட நம்ம தொடர்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த விவாதத்துல வந்து நம்ம கலந்து கொண்டு தொடர்ந்து மேலதிகமான விஷயங்களை பேசிய தோழர்கள், முக்கியமான கேள்விகளை எழுப்பிய கேள்விகளுக்கும் நம்ம அதை குறித்து அதை தொடர்ந்து நம்ம உரையாடுவதற்கும் நம்ம இடமாக இந்த விவாதம் அமைந்தது. தோழர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து அடுத்த உரையாடல நம்ம சந்திப்போம். நன்றி தோழர்களே. சைமன் ஒரு கருத்து. சைமன், தோழர்களே, இன்றைய உரை எந்த அளவுக்கு ஒரு எழுச்சி ஊட்டக்கூடியதாக இருந்தது என்பதை இதயராஜாவுடைய பின்னூட்டம் வாரியாக நம்ம பார்த்தோம். அவர் ரொம்ப உளப்பூர்வமான ஒரு அங்கலாப்பை வெளிப்படுத்தினாரு. நான் வந்து இது மாதிரி ஒரு கூட்டத்தை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும், ஒரு கருத்தரங்கத்தை வந்து எங்க கல்லூரி நடத்தணும், மாணவர்கள்லாம் இப்படி இருக்காங்க, ஆசிரியர்கள்லாம் இப்படி இருக்காங்க, நான் ஒருத்தன் தான் கிட்டத்தட்ட தனியனாக விடப்பட்டிருக்கிறேன்
நான் தனியால செய்ய முடியாது அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக இது போன்ற செய்திகளினுடைய முக்கியத்துவம், இது போன்ற நிகழ்வுகளுடைய முக்கியத்துவத்தை அவர் எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமா உள்வாங்கி இருக்காருங்கிறது தெரியுது. மாணவர்களும் சக மாணவர்களும் சக ஆசிரியர்களும் இப்படி விட்டேற்றியாக இருக்கிறார்கள் என்பது அவர் வருத்தப்படுறாரு. உண்மைதான். இன்ஃபேக்ட் சமுதாயமே அப்படித்தான் இருக்கு, சமூகமே அப்படித்தான் இருக்கு. இந்த சமூகத்திலிருந்து அங்க செல்லக்கூடிய மாணவர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனா இது போன்ற நிலைமைகள் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இப்படி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு இடர்பாடுகள் இருந்தாலும் கூட விடாப்பிடியாக கங்கா தோழர் இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவதற்கு அந்த ஒரு டிரைவிங் போர்ஸ் தான் காரணம். இந்த சமுதாயத்தை ஏதாவது விதத்தில் மாற்ற முடியாதா, அது மாற்றுவதற்கு என்னாலான பங்கு என்ன, அதை நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷனோட அவர் செயல்படுறாரு. அது மட்டும் இல்ல, இதில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தொடர்ந்து நம்முடைய உரையாடக்கூடிய சாமுவல் அவர்கள் தன்னுடைய எவ்வளவோ பிஸியான ஷெடியூல் மத்தியிலும் கூட சனிதோறும் இந்த தத்துவ உரையாடல்களை அவர் இங்க நடத்துறாரு. அவர் தத்துவ பேராசிரியராக இருந்தாலும் கூட இந்த குறிப்பிட்ட இயல் பற்றி இன்று ஒரு உரை நிகழ்த்த வேண்டும் என்றால் அவர் குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது முத்துமாவுடைய புத்தகத்தை மீள் வாசிப்பு செய்து குறிப்புகள் எடுத்து அது தொடர்பாக என்னென்ன செய்திகளை எங்கிருந்தெல்லாம் சொல்லலாம் என்று அவர் தயாரித்துதான் இங்க வருகிறார் என்பது வெள்ளிடை மழை. அப்படி தயாரிக்காமல் அவர் இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு லெக்சர் தர முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவரும் ரொம்ப பிரயத்தனப்பட்டு சிறப்பான முயற்சிகள் மேற்கொண்டுதான் இந்த உரையை நிகழ்த்திட்டு இருக்காரு அப்படிங்க தெரியுது. இந்த நிகழ்வு தன்னை எந்த அளவுக்கு உணர்வு ரீதியாக பாதித்தது என்பதை இதயராஜா அவர்கள் தன்னுடைய தாதங்கத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதே இந்த நிகழ்ச்சி போக்கினுடைய ஒரு வெற்றிகரமான இன்ஃப்ளூயன்ஸை காட்டுது. அந்த அளவுல இதயராஜாவுடைய பின்னூட்டத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் இதயராஜா. நன்றி, வணக்கம். நன்றி தோழர். அவர் இதயராஜா பேராசிரியர் அவர்கள் நிறைய செஞ்சுட்டு இருக்காரு, இன்னும் செய்யணுங்கிறத ஒரு ஆதங்கம் தான் ஒழிய மற்றபடி அவர் இன்னும் செய்யலங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய செஞ்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி சிவசுப்பிரமணியன் தோழர் ராஜபாளையத்துல நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்காரு. அவரும் தன்னுடைய பங்கை குறைக்கல. உங்களுடைய பங்கும் கோவையில எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோருக்குமே நன்றி. தோழர் டெரன்ஸ் சாமுவேலுடைய செயல்பாட்டுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவும் என்றும் இருக்க வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவு பாடல் நான் பாடவா? நான் பாடவா? சரி, பாடுப்பா. தோழர்களே, 379வது ஜீவானாபா சிந்தனை பள்ளியினுடைய மெய்நிகர் மேடை இன்று தத்துவ சிந்தனை பள்ளியாக ரொம்ப வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நிறைவு பாடலை பாடுகின்றேன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். 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 புதியதோர் உலகம் செய்வோம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.
உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனி என்னும் மனிதரை சிரிப்போம். உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம், ஒரு பொருள் தனி என்னும் மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயன்தர மறுத்திடில் பசிப்போம், இயல்பொருள் பயன்தர மறுத்திடில் பசிப்போம். ஈவதுண்டாமெனில் அனைவரும் புசிப்போம், ஈவதுண்டாமெனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர். நன்றி சொல்லுங்க. தோழர்களே, நான் நிகழ்வை முடிவு பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.